அயலகம் எங்கிருந்தும் தொல்காப்பியத்தை அளவிட முடியாத ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் வணக்கம். இன்று ஒரு இன்றியமையாத ஒரு நாள். தொல்காப்பியம் என்ற தொல்கா பெரும்புகழ் இலக்கணத்தின் முதற் பகுதியை நாம் முடித்திருக்கிறோம். எழுத்ததிகாரம் என்பது ஒரு கட்டிடத்தினுடைய அடிவாரம் போன்றது. அது அவ்வளவு செம்மையாக அமைந்தால்தான் அதற்கு மேலே சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற பகுதிகளை அமைக்க முடியும். மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், தமிழிலேயே கூட தோன்றிய இலக்கணங்கள் அனைத்திற்கும் தாய் போன்றது தொல்காப்பியம். தொல்காப்பிய கல்வி இல்லாத ஒரு புலமை ஆகாது. தொல்காப்பியத்தை எழுத்தெண்ணி பயின்றவர்கள் என்ற ஒரு நிலை ஒரு காலத்தில் பலரிடம் இருந்தது. இன்றைக்கு இது மிகச் சுருங்கி போய்விட்டது. ஆகவே இப்போது நீங்களெல்லாம் தொல்காப்பியம் பயில்கின்றீர்கள். தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் உரையாசிரியர்கள் பலர் உரை கண்டிருக்கின்றனர். தொல்காப்பியத்தின் மாபெரும் சிறப்பு என்னவென்றால், அது எழுத்ததிகாரத்தை சொல்லும் போதே செய்யுள் இயற்றுவதற்கான பாலத்தை சமைத்து விடுகிறது. செய்யுள் இயற்றுதலை நோக்கி நம்மை தொல்காப்பியர் அழைத்து செல்லுகிறார். ஆகவே தொல்காப்பியம் பயின்றவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் செய்யுள் எழுதுவார்கள், கவிதை சமைப்பார்கள். அத்தகைய 5 இலக்கண ஆற்றலை நல்குவதுதான் தொல்காப்பியம். அது மட்டுமல்ல, எழுத்து இலக்கணத்தை மட்டும் சொல்லவில்லை, இலக்கியத்திற்குரிய இலக்கணம் மட்டும் சொல்லவில்லை, செய்யுள் சமைப்பதற்குரிய இலக்கணம் மட்டும் சொல்லவில்லை, அந்நூல் பேச்சு வழக்கு எப்படி இருந்தது என்பதையும் சொல்லுகிறது. அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு. பின்னை வந்த இலக்கண நூல்கள் எல்லாம் அதனை பேசவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் பார்த்தோம். ஒரு சிறப்பு அது. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பொருளதிகாரம் என்ற ஒரு அதிகாரம் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. அது என்ன பொருளதிகாரம் என்றால், பொருள் சொல்லுவதா, அர்த்தம் சொல்லுவதா? இல்லை. பொருளதிகாரம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அகப்பொருள் புறப்பொருள் என்று 2 பாகுபாடுகளை காட்டியது. இந்த அகம் புறம் என்ற பாகுபாடு உலகில் எங்கும் இல்லை. இவன் தமிழன் தன்னுடைய வாழ்வை எவ்வளவு செம்மையாக பண்பாடு அமைத்துக் கொண்டான் என்பதற்கு அந்த பொருளதிகாரம் எடுத்துக்காட்டு. இந்த பொருளதிகாரம் இல்லை என்றால் இந்த எழுத்தும் சொல்லும் இயற்றி என்ன பயன் என்று கேட்கின்றான் பாண்டிய அரசன். அதனால அந்த காலத்தில் பொருளதிகாரத்தை தேடி பிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த பொருளதிகாரத்தில் அகப்பொருள் புறப்பொருள் என்று 2ஐயும் சொல்லுவார்கள். அவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக எழுத்து அமைத்து அதற்கு பிறகு சொல்லை கட்டுகிறார் தொல்காப்பியர். எழுத்திற்குரிய அடிவாரத்தை சமைத்து சொல்லதிகாரம் என்ற மாளிகையினுடைய 2வது பகுதியை அடியிலிருந்து கட்டத் தொடங்குகிறார். இப்ப முதல் நூற்பாவிலிருந்து நாம் பார்த்தோம். இந்த இயலுக்கு பெயர் கிளவியாக்கம். சரியாக ஒலிக்க வேண்டும். கிளவி என்றால் சொல் என்று பொருள். கிழவின்னு சொன்னா மூத்தவள் என்று பொருள், உரிமை உடையவள் என்று பொருள். இந்த இடத்துல கிளவியாக்கம் என்று சொல்லுறது. கிளவி என்றால் கிளி என்று சொல்லி பழகணும். கிளிக்கு ஏன் அந்த பெயர் என்றால், அது சொல்லுகிறது. பறவைகளிலே பேசுகின்ற ஆற்றல் உடையதாக அல்லது பேசுகின்றதற்கு உரியதாக பழக்கப்படுவது இந்த கிளி. அதனால கிளவிக்குரியது கிளி. அதனால கிளவி என்றால் சொல். கிளவி ஆக்கம் என்றால் சேனாவரையர் என்ற ஒப்பற்ற உரையாசிரியர், ஆனாப்பெருமை சேனாவரையர் என்று சொல்லுவார்கள். அவருக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், வடநூர் கடலும் தென்னூர் கடலும் கடந்த பெரும் புலமை உடையவர் என்று அவரை பற்றி பேசுவார். உச்சனார்கிரியர் பல்வேறு ஆற்றலுடைய ஒரு உரையாசிரியர் என்றால் சேனாவரையர் அவரும் பல்வேறு ஆற்றலுடைய ஒரு உரையாசிரியர். சொல்லதிகாரத்திற்கு உரைகளிலேயே சிறந்தது சேனாவரையும் தான் என்பது புலவோர் கண்ட முடிவாகும். அந்த நிலையில் நாம் இப்ப சேனாவரையரையும் பார்ப்போம். பிற உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆங்காங்கு தேவைப்பட்ட இடங்களில் நாம் காண்போம். ஏனென்றால் எல்லா உரைகளிலும் மிக விழுமிய கருத்துகள் புலப்படுகின்றன. அந்த நிலையில் கிளவியாக்கம் என்றால் அதற்கு சேனாவரையர் எழுதினாரு,
நுங்கும் நொய்யும் நுறுங்கும் களைந்து அரிசி ஆக்கினாரை அரிசி ஆக்கினார் என்று சொல்லுவது போல பிழைகளைந்து சொற்களை ஆக்குவது கிளவியாக்கம்னார். நொய்யும் நுறுங்கும் களைந்து அரிசி ஆக்கினார். சமைக்கும் போது நொய் நுறுங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு சமைப்பது அரிசி ஆக்குவதை போல. அரிசி ஆக்குறது சோறாக்குறது ஆகுபெயர். அரிசி ஆக்குவதை போல இவர்கள் பிழையான பகுதிகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல சொற்களை தேடி எடுத்து அவற்றை திருத்தமாக இணைப்பறிந்து இணைத்து நாம எழுத்ததிகாரத்துல பார்த்திருக்கிறோம். இணையாத சொற்கூறுகளை இணைப்பதற்கு சாரியை பயன்படும் என்று பார்த்தோம். ஒரு சொல்ல இப்படி பிரிக்க முடியுமான்னு பாருங்க, வேற முடியல. பகுதி, மிகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இப்படியெல்லாம் அக்கா பிரித்தால் கூட அதற்கு பொருள் உண்டு. அதைத்தான் சொல்லதிகாரம் காட்டப் போகிறது. வந்தனர் என்றால் அரு என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அருன்னா என்ன பொருள் இருக்கு என்று கேட்டால், அது பலர்வாலை சுட்டுவது, அது விகுதியை சுட்டுவது, ஆண் பெண் ஆகிய இருபாலையும் சுட்டுவது என்று. வந்தனள் என்று அள் என்று சொன்னால் அது ஒரு ஒன்றன்பாலை சுட்டுவது, பெண்பாலை சுட்டுவது, அது விகுதியாக அமைவது, இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அதனால அந்த பகுதியை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மிக ஒரு இன்றியமையாத பகுதி, சுவையான பகுதியும் கூட. இதனை ரொம்ப சுவையாக்குவது எது என்றால், இதற்கு இந்த நூற்பாக்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய எடுத்துக்காட்டு, உரையாசிரியர் கொடுக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள், அந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும் இல்லை என்றால் இந்த இவற்றையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டிருக்க முடியாது. நான் சென்ற வகுப்பில் சொன்னது போல பிற்காலத்து உரையாசிரியர்கள் கூட இவற்றையெல்லாம் ரொம்ப செம்மை செய்திருக்கிறார்கள். பல இடங்களுக்கு இன்னும் சிறந்த உரைகளை எல்லாம் எழுதி சென்றிருக்கிறார்கள். நான் வாவு சிதம்பரனார் என்று சொன்னாலே, கப்பலோட்டி தமிழர் என்று சொன்னாலே நான் கைகுடித்து விடுவது வழக்கம். ஏனென்றால் அந்த பெருமகன் சிறையில போய் கிடந்து பொருளதிகாரத்தை செம்மை செய்து ரத்தம் மலிந்த குருதி படிந்த அந்த கைகளோடு அந்த பொருளதிகாரத்தை இளம்பூர்ணர் உரையை செம்மை செய்து கொண்டு வந்ததனால்தான் இன்றைக்கு நமக்கு பொருளதிகாரம் விளங்குகிறது. அப்படியெல்லாம் தொண்டு செய்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். இந்த சொல்லதிகாரத்திற்கு அப்படி சேனாவரையர் மிக அருமையான விழுமிய உரையை தந்திருக்கிறார். இப்போது முதலிலிருந்து பார்ப்போம். இந்த இடத்திலே நான் நினைவூட்டி கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், உயிர்களை பிரிக்கிற போது உயர்களை அசிரிணை என்று பிரித்தார். அது பெரும்பாலும் பல மொழிகளிலும் காண கிடைக்கிறது. அதாவது அனிமேட், இன்னனிமேட் என்று சொல்லுவது போல உயர்திணை அசிரிணை அந்த பாகுபாடு பல மொழிகளில் இருக்கிறது. ஒரு கல்லையும் ஒரு மனிதனையும் ஒன்றாக எந்த மொழியும் கருதுவதில்லை. உயிருடையதும் உயிர்ப்புடையதும் உயர்திணை. அதே சமயத்திலே ஒன்று பிறருடைய செயலால் அசைவது, பிறரால் ஆட்கொள்ளப்படுவது, பிறரால் இயக்கப்படுவது, இதெல்லாம் அசிரிணை என்ற ஒரு பொது நிலையை நாம் பிற மொழிகளில் பார்க்கிறோம். அது உயர்திணை அசிரிணை என்று நாம் பார்த்தோம். இது சொல்லதிகாரம் வரையில நாம எழுத்ததிகாரத்திலிருந்து சொல்லதிகாரம் வரையில நாம உயர்திணை அசிரிணையை பார்த்தோம். பொருளதிகாரத்திற்கு போகிற போது அங்கு வேறு திணை வந்தது. அங்கு அகத்திணை புறத்திணை, அகத்திணை 7 புறத்திணை 7 என்று வருகிறது. இங்கு உயிர்களை பகுக்கின்ற பகுப்பில் ஒரு பகுத்தறிவு இருக்கிறது. இந்த பகுத்தறிவை நாம் பிற மொழிகளில் பார்க்க முடியவில்லை. ரொம்ப விளங்கும் இந்த வகையில சொல்லுகிறேன்னா, ஒருவர் உயர்திணையா அகிரிணையா என்பது அவருடைய உடம்பை பொறுத்தது இல்லை. அவர் மூச்சு விடுகிறார், அவர் பேசுகிறார் என்பதை பொறுத்ததும் இல்லை. அது பண்பை பொறுத்தது, அவர் இயங்குவதை பொறுத்தது, அவருடைய அறிவு சிந்தனையை பொறுத்தது. அதெல்லாம் இல்லாத ஒரு ஆளை பார்த்தா அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும், சாப்பிடும் என்று அகிரிணைப்படுத்தி சொல்லிவிடுவார். அதே சமயத்துல சேனாவரையர் ஒரு இடத்துல எழுதி காட்டுவார், உயிர் நீத்து ஒரு மகன் கிடந்தான். அது பிணம். இந்த பிணம் கிடக்கிறதுன்னு சொல்லலையா? ஏன்னா அவன் செயற்கரிய சாதனைகளை செய்த ஒரு பெருமகன், கப்பலோட்டி தமிழர் மாதிரி. அப்படி இறந்து கிடக்கிறவரை போய் நாம இங்கே பணம் கிடக்கிறது என்று சொல்ல மாட்டாங்களாம். உயிர் நீத்து ஒரு மகன் கிடந்தான்
என்று பெருமையாக பேசுவார்கள். அது பிணமாக இருந்தாலும் அந்த இடத்துல அது உயர்தனையாக கருதப்படுவதாக அமைந்து விடுகிறது. அதனால கனை கொடிது யாழ்கோடு செவ்வித ஆங்கன்ன வினைவிடு பாலார் குழல் என்று திருவள்ளுவர் பேசுவார். கனை அம்பு நேரா இருக்கு, கூரா இருக்கு, பளபளப்பா இருக்கு, அதுக்காக பத்திரமா வச்சுக்கலாம்னு சொல்லி நெஞ்சில சொறி வச்சுக்க முடியுமா? யாழ் கோடு, யாழ் வளைஞ்சிருக்கு, கருப்பா இருக்கிறது, தூக்கி எறிந்து விட முடியுமா? அது நீட்டினால் இனி இசை பிறக்கிறது. அதனால என்ன பொருள் என்றால் அதாவது செய்யக்கூடிய வினையை பொறுத்து தான் அதற்கு மதிப்பு. அதே போல மனிதனுக்கு மதிப்பு என்னவென்றால் அவனுடைய செயலை பொறுத்து தான். அவன் என்ன செயலுக்குரியவனாக இருக்கிறான், என்ன பண்புக்குரியவனாக இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் அவன் மனிதனாக மதிக்கப்படுவான். இல்லாவிட்டா விலங்கொடு மக்கள் அணையர் அப்படின்னு சொன்னார். அவர்களும் விலங்குக்கும் வேறுபாடு இல்லை. அதனால அப்படி ஒரு திணை பகுப்பை முதல் நூற்பாவில் இந்த தொல்காப்பியர் அமைக்கிறார். முதல் நூற்பாவில உயர்தனை என்பனார் மக்கள் சுட்டே. இந்த தமிழ் மொழி எவ்வளவு சிறந்தது என்பதற்கு இந்த ஒரு நூற்பா போதும். இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை வரவில்லை. உயர்தனை என்மனார், என்மனார்ங்கிற சொல்லி இருக்குதா, அது பல இடங்கள்ல வரும் தொல்காப்பியத்துல. என்று கூறுவர் என்று பொருள், எதிர்கால பொருளிலும் நிகழ்கால பொருளிலும் அது வரும். அதை எப்படி பிரிக்கிறது? அந்த என்மனார்ங்கிற சொல்ல என்ப என்ற சொல்லிலிருந்து அது வந்தது. அதற்கு பிறகு மண் என்ற அசைச்சொல், இடைச்சொல். அதற்கு பிறகு ஆர் என்ற விகுதி, அதுவும் இடைச்சொல் தான். என்ப மண் ஆர் என்மனார், இந்த பகரம் மகரமாக பிரிந்தது. என்மனார், என்ப மண் ஆர் என்மனார் என்று வந்தது. என்மனார் என்று கூறுவர், உயர்வினை என்று கூறுவர். யார? மக்கள் சுட்டே. மக்கள் என்று இல்ல, மக்கள் எல்லாம் சொல்றதில்லை, மக்கள் சுட்டு, மக்கள் என்று சுட்டி கூறப்படும் உயர்வுடையவரை. அதோ ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? இந்திய விடுதலைக்கு உழைத்தவர், அகிம்சையை நெறியாக கொண்டவர், பல உயிர்களை காப்பாற்றியவர், நாட்டை செம்மையாக ஆண்டவர், அறநெறி தவறாது கோலோச்சியவர், உயிர்களுக்கெல்லாம் அருளறம் பொருந்த வாழ்ந்தவர் என்று இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒருவரை உயர்தனை என்று சொல்ல வேண்டும். எப்படி ஒரு பண்பு அடிப்படையில் ஒரு இலக்கணம், ஒரு மொழி இலக்கணம் போகிறதுன்னு பாருங்க. எந்த நாட்டிலாவது இலக்கணம் எழுதுகிற போது, எடுத்து சொல்லுகிற போது பண்பை கொண்டு போய் இணைத்து பார்க்கிறார்களா? இல்லை. அதனால நம்ம பின்னால் அந்த இலக்கணம் சொன்னாங்க, மக்கள் தானே ஆறு அறிவுகிறே. 6 அறிவு இருக்கணும், அவன் தான் மக்கள். சிந்தனை இருக்கணும். அதாவது 6வது அறிவு மனத்தால் அமைவது. அந்த மனத்தால் அமையக்கூடிய பகுத்தறியக்கூடிய அந்த பகுத்தறிவு இருந்தால்தான் மனிதன். இல்லாவிட்டா அறிவு குறைபாடு உடைய ஒருவரை சிறந்த மனிதனாக கருதுவதில்லை. உயர்தனை என்மனார் மக்கள் சுட்டே, அகிரிணை என்மனார் அவரல சிறவே. என்ன சிறப்பு பாருங்க! அகிரிணை என்று சொல்லப்படுகின்ற உயிர்கள் எல்லாம் அவரல, அவர்ன யாரு? உயர்நிலை மக்கள். அந்த உயர்நிலை மக்கள் அல்லாத உயர் அகிரிணை அவரால பிறவேன்னார். பிறங்கிறது பாருங்க அகிரிணை, பிறர்னு சொல்லல, பிறவே என்பது அகிரிணை. அதனால உயிர் இருந்தாலும் கூட நண்டும் சிப்பியும் குரங்கும் நாயும் ஆகியவைகள் எல்லாம் உயர்தனை ஆகா. ஒரு நாய் இருக்கிறது, நீங்க நன்றாக பார்த்திருப்பீர்கள், அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு நாய் அது எப்படி வளர்க்கப்படுகிறது, பெருமக்களால, செல்வர்களால அதற்கு உடை தைத்து போடப்படுகிறது. அதுக்கு சில சமயத்துல கழுத்துல அணிகலன்கள் கூட போட்டிருக்கிறார்கள். அது விமானத்துல மிகப்பெரிய சீட்டு கொடுத்து வாங்கி உடன் வைத்துக் கொள்கிறார்கள், அல்லது அதற்கருகே இருக்கக்கூடிய இடத்தில் அழைத்து செல்கிறார்கள். தெருவிலையும் சில நாய்கள் கிடக்கின்றன. இங்கே இந்தியாவில் தெருவிலும் சில நாய்கள் கிடக்கின்றன, நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றன, பசியால் துடித்து கிடக்கின்றன, குட்டிகளை போட்டு விட்டு தவிக்கின்றன. ஆக நாயாக பிறந்தால் கூட அதற்கும் கூட ஒரு சில புண்ணியம் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. பெரிய வீட்டுல நாய் பிறந்தால் அதற்கு அவ்வளவு செல்வாக்கு, செல்வம், சிறப்பு, உடை, அணி, வானூர்தியில் பறக்கக்கூடிய வாய்ப்பு ஆகியவை எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் அவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அது அகிரிணை தான். அதற்கு என்ன செய்தாலும் அது அகிரிணை தான். ஏனென்றால் நாய்க்கு அறிவு கூட இருக்கும் மனிதனை விட, ஆனாலும் அது உயர்தனை ஆகாது.
மனிதனுக்கு 6 அறிவு உண்டு. அதை பத்தி பின்னால தொல்காப்பியர் சொல்ல போகிறார். நீங்க நினைத்து பாருங்க, ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவை 6ஆக பகுத்து உண்டறிவதுவே உற்றறிவதுவே என்று தொடங்கி 6வது அறிவு மனத்தை பொறுத்தது என்று 6 அறிவை பகுத்து காட்டிய ஒரு நிலை உலக இலக்கண நூல் எதிலும் இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம். அதனால அகிரிணை என்பனார் அவரல பறவை அகிரிணை என்று சொல்லப்படுகிறது. அகிரிணை என்பனார் என்மனார் என்று கூறுவர், அகிரிணை என்று கூறுவர் யார? அவரல பறவை உயர்தனை அல்லாத பிறவற்றை அகிரிணை என்று சொல்லுவது மரபு என்று சொன்னார். அதனால சரி, இப்ப மனித கூட்டத்தை, உயிர்களின் கூட்டத்தை உயர்தனை அகிரிணை என்று பிரித்தாய். மாந்தர் உயர்தனை எனப்படுவர். இப்ப அந்த உயர்தனையை எடுத்துக்கொள்கிறார். இனிமே நமக்கு முதல்ல தேவையானது இப்ப உயர்தனை. ஆடு அரிசொல் அரிசொல் மகடு அரிசொல் பல்லோர் அறியும் சொல்லொடு சிவடி அம்முப்பார் சொல் உயர்தனை அல்லே. அந்த உயர்தனை 3 வகைப்படும். ஆடு என்பது இந்த இடத்துல இயற்கை அளபடை. இந்த ஆடு மகடு என்ற 2 இயற்கை அளபடை. செய்யுள்ள வரக்கூடிய பிற அளபடைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம பார்த்தோம், இன்னும் பார்க்க போறோம். செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை என்பது ஒன்று, சொல்லிசை அளபடை என்பது ஒன்று, இன்னிசை அளபடை என்பது ஒன்று. 3 வகையான அளபடைகளை பிற்கால இலக்கண நூலால் விரித்து சொல்லுகிறார். அவற்றுக்குரிய இலக்கணம் எல்லாம் நாம பார்த்தோம். இந்த சொற்கள் ஆடு மகடு என்பன இயற்கை அளபடை. இது சொற்கள், இயல்பாகவே இருக்கக்கூடிய சொற்கள். ஆடு என்பதற்கு என்ன பொருள்? ஆண் என்று பொருள். மகடு என்பதற்கு என்ன பொருள்? பெண் என்பது பொருள். இந்த 2. அடுத்தபடி பல்லோ, ஆண்களும் பெண்களும் கலந்த பலராகவும் இருக்கலாம், அல்லது ஆண் பலராக இருக்கலாம், அல்லது பெண் பலராக இருக்கலாம். இவையெல்லாம் பலர்பால் என்று சொல்லப்படும். அதனால ஆண்பால் பெண்பால். பால் என்றால் பகுதின்னு பொருள், பிரிவு என்று பொருள். பால் என்றால் பகுதி அல்லது பிரிவு என்று பொருள். ஆண்பால் பெண்பால் பலர்பால் 3 வகையாக இதனை பிரித்தார்கள். எதை பிரித்தார்கள்? உயர்தனையை 3ஆக பிரித்தார்கள். ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று. முப்பார் சொல், இதுதான் முப்பார் சொல். 3 பகுதியாக பிரித்தனர். திருக்குறளுக்கு முப்பால்னு இருக்கு பாருங்க, 3 பகுதின்னு பொருள். என்னென்ன பகுதி? திருக்குறளை எப்படி பிரித்தார்கள்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். பாடம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அல்லது உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் இந்த திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்லுவோம். அறம் கூட்டல் பால்னா அறப்பால்னு வஉசி கூட அறப்பால்னு எழுதியாரு. ஆனா மரபு என்னன்னா அறத்துப்பால்னு எழுதுறமே, நடுவில் என்ன வந்திருக்கிறதுன்னு கேட்டா அத்துங்கிற சாரியை வந்திருக்கிறது. அது சொன்னாதான் இனிமையா இருக்கிறது. அறப்பால்னா நல்லா இல்லை, கேட்பதற்கு இனிமையா இருக்கணும். தமிழை எப்படியெல்லாம் பார்த்துருக்கிறா பாருங்க. ரொம்ப நுட்பமான ஒரு கலை நோக்கு உடையவன். கேட்கறதுக்கு ஒரு சொல் இனிமையா இருக்கணும், பேசுகிற சொல் இனிமையாக பேசப்பட வேண்டும், மென்மையா பேசப்பட வேண்டும். அளவுக்கு அதிகமான வல்லொலிகளை சேர்க்கக்கூடாது. ஒரு சொல்லினுடைய இறுதியில வல்லெழுத்து நிற்கக்கூடாது. இப்படியெல்லாம் பாகுபாடு செய்துதான் ஒரு மொழியை அப்படி வளர்த்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டான் தெரியாம. சரியாக அதனை பேணி வளர்க்க தெரியாத ஒரு இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. அது கையில ஒப்பற்ற அமிர்தமாகிய ஒரு மொழியை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து விட்டு போய்விட்டார். அறத்துப்பால் அப்படின்னு சொல்லி, காமத்துப்பால், காமம் அத்து பால். பொருட்பாலுக்கு அது தேவையில்லை. பொருள் கூட்டல் பால் பொருட்பால், அது சரியா இருக்கு. அதனால அந்த இடத்துல சாரியை இல்லை. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இலக்கணம் சொல்லி கொடுக்குறவங்க. சாரியை எங்க வரும், ஏன் வரும், எதற்காக இந்த 2 பால்ல சாரியை சேர்த்து சொல்றாரு? காமப்பால் அறப்பால் அப்படின்னு சொல்லி வர எல்லாம் செவிக்கு இனிய அல்ல. ஆகவே நாம் சொல்லுகிற போது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று சொல்வது முறை. அதுலேயும் பாருங்க ரொம்ப நுட்பம். தொல்காப்பியர் எவ்வளவு சிறந்த ஒரு பாகுபாடு செய்து இந்த இலக்கணனுடைய அமைத்திருக்கிறார் பாருங்க. பேராசிரியர் மு வரதராசனார் அவர்கள் திருக்குறளை பதிப்பிக்கிற போது என்ன செய்தார் என்றால், முதல்ல இன்பத்துப்பால்னு போட்டார், அப்புறம் பொருட்பால், அப்புறம் அறத்துப்பால்னு கடைசியில கொண்டு போனார்.
இன்பத்து பால்ங்கிறது வாழ்க்கைக்கு தேவையானது, 2 பேர் கூடி வாழ்வது, முதல்ல இன்பத்து பால்னு போட்டார். அப்போதுதான் இன்பத்து பால், பொருட்பால், அறத்துப்பால்னு வச்சிருக்கார். சேலத்துல ஒரு மாநாடு நடந்த போது அந்த திருக்குறள்ல ஒரு அடிய புரட்சி கவிஞரிடம் கொடுத்தார். அவர் வாங்கி பரட்டி பார்த்தார். என்ன வரதராசு, என்ன பண்ணிருக்கிற? இன்பத்து பால்னு முதல்ல போட்டிருக்கிற, முதல்ல அரசு பால்லப்பா போடணும் அப்படின்னு கேட்டாரு. இல்ல தொல்காப்பியர் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. இன்பமும் பொருளும் அறனும் என்றான் அன்போடு புணர்ந்து ஐந்தடை மருங்கில் காமக்கூட்டம் காணும் காலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காருன்னு கேட்டாரு. களவியல்ல முதல் நூற்பாவில் சொல்லியிருக்காருங்க. அது களவு பற்றி சொல்லும் போதுதான் இன்பங்கிறத முதல்ல சொல்லியிருக்காரு. காதல் பற்றி பேசுகின்ற போதுதான், இன்ப வாழ்க்கை பற்றி பேசுகின்ற போதுதான் இன்பம் என்பதை முதல்ல சொல்லியிருக்கிறார். இது அறம் என்பதிலிருந்து தான் தொடங்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற மரபை ஏன் மாற்றின அப்படின்னு கடிந்து கொண்டார். அதனால முதல்ல அறம், பொருள், இன்பம். அது 31வது புறநானூற்று பாட்டை எடுத்து பாருங்க. இரு குடை பின்பட ஓங்கிய ஒரு குடைம்பார். தோழனுடைய குடை முன்னாடி இருக்குதான், எது போல? அறத்துப்பால் போல அது முன்னாடி நிற்குது. பாக்கி 2 குடை பின்னாடி நிற்குது. எது போல? எவை போல என்றால் பொருட்பாலும் காமத்துப்பாலும் போல. அதனால அறத்துப்பாலுங்கிறது முதல்ல இருக்கு. அவ்வாறு இந்த வைப்பு முறை மிகச் சிறந்தது. இன்னொன்று சொல்லுகிறேன், இப்போது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே நாற்பால் கிடையாது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தான். அந்த காமங்கிற சொல்லுக்கு தவறா பொருள் உண்டுட்டதுனால இன்பத்துப்பால்ங்கிற ஒரு பெயர்ப்பு வேற பிற்காலத்துல வந்துவிட்டது. காமத்துப்பால்ங்கிறது பெயரில்லை. கமம் நிறைந்தியலும் என்பது தொல்காப்பியம். 2 பேருக்கு உண்டாகின்ற மன நிறைவு, அதுதான் கமம் நிறைந்து இயலும்னா. அதுதான் சமுதாயத்துக்கு ஆற்றக்கூடிய பணியை நினைந்துதான் அதற்கு அவ்வாறு பெயரிட்டான். அதனால அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுதிகள். பால் என்றால் பகுதின்னு பார்த்தோம். சரி, அடுத்தது அம்முப்பார் சொல் உயர்திணை அவ்வே. உயர்திணைக்கு உரியனா ஆகும். எது 3 பாடிப்பார். ஒரு கோடு போட்டு பார்த்துக்கலாம். முதல்ல உயர்திணை, அகிரணை என்ற 2 பகுப்பு, உயர்திணை 3 பகுப்பு, ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்று. அதனால எளிதாக இந்த நூற்பாக்கள் விளங்கும். இதெல்லாம் நாம நாள்தோறும் மொழிகளை கடைபிடிக்கக்கூடிய இலக்கண பிரிவுகள் தான். இவையெல்லாம் கடினமும் இல்லை. இவையெல்லாம் நூற்பாவில் இருப்பது சிறப்பு. இவற்றையெல்லாம் மனப்பாடமாக வைத்துக் கொண்டால் எந்த இடத்திலும் நாம் எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும். சரி, அடுத்தது உயர்திணையை சொல்லியாச்சு. அடுத்தபடி என்ன திணையை சொல்லணும்? அகிரணையை சொல்லணும். இந்த அகிரணைங்கிற சொல்ல எப்படி பிரிப்பீங்க? அல் கூட்டல் திணை, அல் திணை. அல்லாத திணை. எது அல்லாத திணை? உயர்திணை அல்லாத திணை என்று பொருள். அதுக்கு பேரு உயர்திணை அல்லாத திணை என்று சொல்லுது. இந்த திணைங்கிறது பாருங்க, முதுகலை படிக்கிற பையன் திணைங்கிறதுக்கு ரன்னகரம் போட்டு எழுதுறான். அது திணை அரிசி, அது வேற. அது திணைங்கிறது ஒரு அளவு, அது வேற. இந்த இடத்துல தன்னகரம் போட்டு எழுதணும். திணை, திண்ணுங்கிறது திண்ணிய ஒழுக்கத்தால் நேர்ந்தது திணை. ஒழுக்க சிறப்புடையது திணை. திணைனாவே உயர்திணையை தான் குறிக்கும். அது அல்லாத திணை என்றால் உயர்திணை அல்லாத திணை அகிரிணை என்று சொல்லப்படும். அகிரிணைங்க பாருங்க, இந்த புணர்ச்சியே தமிழ்ல ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பகராடிசை, சிகராடிசை என்று அந்த இடத்துல ஆயுதம் வரும். அது போல இந்த இடத்துல அகிரிணை ஆயுதம் வரும். அகிரிணை என்பது அது எப்படி? ஒன்றறி சொல்லே பலவரி சொல் என்று ஆயிரவார் சொல் அகிரிணை அவ்வே. ஒன்றன்பால் பலவின்பால் என்று 2 பகுதியாக அகிரிணை பிரிந்து விளங்கும். ஆயிரவார் சொல் என்று 2 பகுதியாக அகிரிணை பிரிக்கப்படும். ஒன்றறி சொல், பலவரி சொல். மாடு மேய்ந்தது, மாடு மேய்ந்தது. மாடுகள்ங்கிறது வரக்கூடாது. ஏனென்றால் கல்விகுதி தேவையே இல்லை. அது அகிரிணைக்கு உரியதுதான் கல்லுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். எல்லா இடங்களையும் அதை வழங்குவதில்லை. அவரே சொல்றாரு,
வினைமுற்றினாலே அது ஒருமையா பன்மையா என்று தெரிந்து போயிடும். மாடு மேய்ந்தது ஒருமை ஒன்றன்பால், மாடு மேய்ந்தன பலவின்பால். இந்த கல்விகுதி பின்னால அதற்கு பிறகு பின்னால ஒட்டுச்சான். அதற்கு முன்னால நம்முடைய தமிழ் மொழியில கல்விகுதி கிடையாது. வினையை கொண்டுதான் ஒருமை பன்மை அறிய வேண்டும். இந்த வினைச்சொல்லுக்கு அவ்வளவு ஆற்றல். அது என்னென்னலாம் காட்டும், ஒருமையா பன்மையாங்கிறத காட்டும், ஆனா பெண்ணாங்கிறது காட்டும். அதே போல இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமாங்கிறத காட்டும். அந்த வினைச்சொல் அவ்வளவு ஆற்றலுடைய. அதாவது தொடர் வண்டியில ட்ரெயின்ல முன்னால இழுத்து கொண்டு போகின்ற பொறி இருக்க என்ஜின், அதுதான் வினைச்சொல். அதற்கு முன்னால இருக்கு, இங்க தொடர்ல இங்க வினைச்சொல் பின்னால இருக்கு, அவ்வளவுதான். அது இல்லைன்னா இயக்கம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட அமைந்த ஒன்றரி சொல் பலவரி சொல், ஒன்றன்பால் பலவின்பால் என்று இரண்டு கூறாக பிரியும் அசிரிணை. இந்த இடத்தில்தான் நம்முடைய அறிவியல் மனப்பாங்கை, தமிழனுடைய அறிவியல் மனப்பாங்கை பார்க்கும். உயர்தனையில ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்றாக பிரித்தான். ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று பிரித்தான். அசிரிணையில ஒன்றன்பால் பலவின்பால் என்று மட்டும் பிரித்தான். என்ன பிரிக்கலன்னு கேட்டா, ஆண் பெண் என்று இங்கு பிரிக்கல, தேவையில்லை என்று நினைத்தான். தேவைக்கேற்ற ஒரு வாழ்வுன்னு எழுதுவார் பேராசிரியர் மு வரதராசனார். அதனால மொழியை தேவைக்கு ஏற்ப வழங்குவது, சொற்களை ஆக்கிக் கொள்வதில் கூட ஒரு தேவையின் அடிப்படையில தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால இங்க பார்த்தாரு, அகிரணையில இருக்கும்போது அப்ப எப்படி அகிரணையில புரிந்து கொள்வதென்றால், மிக தேவையான சில அகிரணைகளை மட்டும் ஆண்பால் பெண்பால்னு பிரித்து அதற்குன்னு தனியாக பெயர் கொடுத்துட்டான். எப்படின்னு கேட்டா, காளை ஆண்பால் தெரியும், ஏன்னா அது நமக்கு உணவுக்கு வேண்டியதா இருக்கு வீட்டுல, அதனால அதற்கு காளை என்று சொன்னான். அதே சமயத்துல பசு, அது நமக்கு தேவையா இருக்கு, அது சொன்னான். எல்லா உயிரினங்களிலும் இப்படி ஆண்பால் பெண்பால் என்று பகுத்து சொல்லுவதில்லை. அவனுடைய புழக்கத்துல அவனுடைய எல்லையில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் பறவைகளையும் மட்டுமே ஆண்பால் பெண்பாலுக்கு தனித்தனியாக பிரித்து தனித்தனி பெயர் கொடுத்துட்டான். அங்க ஆண்பால் விதி பெண்பால் விதி எல்லாம் வர்றதில்லை. பசு காளை என்றெல்லாம் சொல்லுகிற போது பெயரை பார்த்த உடனே ஆண்பால் பெண்பால் என்று தெரிந்தது. ஆகவே தேவைக்கேற்ற ஒரு வாழ்வு. ஆனா மனித கூட்டத்தை பிரித்து அறியும் போது ஆண் பெண் என்று பிரித்து அறிய வேண்டும். அதற்காக உயர்தனைக்கு 3 பால் கொடு சொன்னவன் அகிரணைக்கு 2 பால் போகணும். அதனால பின்னால சொல்லதிகாரத்துல பல இடங்கள்ல ஐம்பால்னு வரும். ஐம்பால்னா 5 பால். என்னென்ன பால்? ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். இதை பத்தி பாடமா நடத்தி கொண்டிருக்கிற போது ஐம்பால் என்னப்பா சொல்லுப்பான்னு கேட்டா உடனே ஆண்பால் பெண்பால் பலர்பால்ங்கிறத மறந்துட்டான், பசும்பால் தான். அந்த பசும்பால்ங்கிறதுல ஒரு இலக்கணம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, பசும்பால்ங்கிறதுல இன்னும் எங்க இருந்து வந்தது? பசு கூட்டல் பால்னா பசுப்பால்னு அது வரணும். ஆனா அது வரும், இன்னுதான் வரும். ஏன்னு கேட்டா, பசு என்பது தமிழ் சொல் இல்லை, அதனால அங்க தமிழ் இலக்கணம் இல்லை. இந்த பசும்பால்ங்கிறது மென்மையாக சொல்லப்பட்டது. இந்த இடத்துல ஆண்பால் பெண்பால் பலர்பால். அடுத்தது அகிரணையில ஒன்றன்பால் பலவின்பால். இதுல ஒரு சிறப்பு பாருங்க, ஆண்பால் பெண்பால் பலர்பால். இந்த இதுல சொற்புணர்ச்சியில சிக்கலே இல்லை. ஆண் கூட்டல் பால் பெண் கூட்டல் பால் பலர் கூட்டல் பால் அப்படியே வந்துருச்சு. ஒன்று கூட்டல் பால்னும் போது சாரிய வந்துருச்சு நடுவுல. ஒன்றன்பால், அது ஒன்று கூட்டல் பால்னு ஒன்று பால்னு சொல்றது இல்லை, ஒன்றன்பால். அந்த சாரியை ஒரு இன்னோசைக்காக அங்கு வந்தது. அதே போல ஒன்றன்பால் பலவின்பால், பல கூட்டல் பால் பலபால்னு சொல்லக்கூடாது, பலவின்பால் என்று இப்படியெல்லாம் இலக்கணத்தை பார்த்தா நமக்கு நல்ல ஒரு தெளிவு வந்துடும். ஏன் இந்த சொல் இப்படி வந்திருக்கிறது, இந்த சொல் இப்படி வரவில்லை என்றெல்லாம் நிறைய வினாக்கள், அத்தனை வினாக்களுக்கும் தொல்காப்பியத்தில் விடைகள் இருக்கின்றன. தெரியல என்னெல்லாம் ஒரு தமிழாசிரியர் சொல்லவே முடியாது.
ஏன்னா அவன் கையில அவ்வளவு பெரிய கருவியை கொடுத்துட்டு போயிட்டார் தொல்காப்பியர். இதை வச்சுக்க, நீ கிடைக்கிற கேள்விகள்லாம் விடை சொல்லலாம், எந்த இடத்துலயும் உனக்கு தடையே வராது. ஆனா படிச்சிருப்பா முதல்ல, அதுதான் மிகவும் முக்கியம். அதனால அவ்வாறு படித்து விட்டால் மிகச்சரி. எந்த இடத்துக்கும் சொல்லாம விடலைங்கிறதுக்கு அடுத்த நூற்பா பார்த்தா தெரியும். பெண்மை சுட்டிய உயர்தனை மருங்கில் ஆண்மை தெரிந்த பெயர்நிலை கிளவி. சரி, பிறக்கிறதுல சில சமயத்துல குறை ஏற்பட்டு போடும். பேடின்னு ஒரு பிறப்பு. அது பார்த்தா தோற்றத்துல ஆண் போல இருக்கிறது, ஆனா அது இயல்புல எல்லாம் பெண்ணாக இருக்கிறது. அதனால அத பேடின்னு சொன்னான். இந்த பேடிய என்ன பண்றது? அப்புறம் கடவுள் ஆனா பெண்ணா? கடவுள்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன பால் கொடுக்கறது அப்படின்னு வந்து அப்பதான் ஒரு சேனாவரையர் எழுதினார் ரொம்ப அருமையாக. பாலுள் அடங்காத பேடி, பிணைவுள் அடங்காத தெய்வம். நல்ல தொடர் பாருங்க, இதை எழுதி வச்சுக்கலாம். அதாவது பாலுள் அடங்காத பேடி, ஆண்பால் பெண்பால்ல அடங்காத பேடி. ஆணுன்னு சொல்ல முடியல, பெண்ணுன்னு சொல்ல முடியல. அதனால பாலுள் அடங்காத பேடி, பிணைவுள் அடங்காத தெய்வம். உயர்தனையா அகிரணையா எதுவும் சொல்ல முடியல. எப்படி சொல்றது? தெய்வம் பேசிட்டுன்னு சொன்னா அகிரணையா இருக்கு, தேவன் வந்தான்னு சொன்னா உயர்தனையா இருக்கு. அதனால அதுக்கு இலக்கணம் சொல்றார். பெண்ணை சுட்டிய உயர்தனை மருங்கின் ஆண்மை தெரிந்த பெயர் நிலை கிளவி. ஆண்மை அற்று போய் பெண் தன்மை மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு, அது பேடி என்ற பிறப்பு. திருவள்ளுவர் சொல்லுவார், பேடிகை வாழாண்மை அற்று என்பார். அதாவது கல்லாதான் சொற்காமுறுதல் உலகிருந்தும் இல்லாதால் பெண் காமுற்றத்துன்னு சொல்லக்கூடியதற்கு முன்னால சொல்லுவாரு. அது நூலை கல்லாத ஒருத்தன் அவையில வந்து பேசுவது என்பது பேடிகை வாழாண்மை போலன்னார். பேடி வாழை எடுத்துக்கொண்டு வந்து போருக்கு போனான்னு என்ன ஆகுது? வேடிக்கையா இருக்கும். அதனால அதே போல நிரம்பிய நூலை கற்காதவன் ஒரு அவையில போய் நின்றானே ஆனால் அவன் என்ன ஆகுது? அவன் நகைப்புக்குள்ளாவான். அதுபோல ஒரு அவையிலே கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொன்னார் திருவள்ளுவர், தொல்காப்பியர். இவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய சிந்தனையானது. அதாவது கேட்டார் பிணிக்கும் தகையவாய். இந்த தகையவாய்ங்கிறதுக்கு தவறா உரை எழுதிட்டாங்க பலர். தகைய வாய்னா தகமை உடையனவாய்ன்னு எழுதினாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தகமை உடையனவாய்ங்கிறது பொருள் இல்லைங்க. கேட்டார் பிணிக்கும் தகை அவாய்ன்னு சொல்லுவோம். அவாய்ன்னு விரும்பி, கேட்டாரை பிணிக்கக்கூடிய தன்மையினை விரும்பி அப்படி பேசணும். கேட்டார் பிணிக்கும் தகை அவாய் கேளாரும் வேட்ப முடிவுதான் சொல். கேட்காதவனும் விரும்பி கேட்குமாறு செய்யணும். இந்த இடத்துல ஒரு ஐயம் வரும். அவன் தான் கேட்கலையே, அவன் எப்படி விரும்புவான்? கேட்டவன் விரும்புகிறான், கேளாம அவன் எங்கேயும் இருக்கிறான், அவன் எப்படியா விரும்புவான்? அப்படின்னா அப்படி இல்லை. நீ கேளார் என்றால் பகைவன். அவன் வந்து நிக்கிறான், பகைவன் வந்து நிக்கிறான்னு வச்சுங்க, கேட்கிறான், அடே இவர் சொல்றது சரியா, நாம இதுவரை தவறாக சிந்தித்திருக்கிறோம் என்று மாறுபட்ட கருத்து உடையவனும் கூட தலை சாய்க்கக்கூடிய அளவு உரைக்கக்கூடிய ஒரு வன்மை அவனுக்கு இருக்கும். அதைத்தான் இந்த திருக்குறள். திருக்குறள் ஒரு பெரிய தங்க புதையல். அதை தோண்ட தோண்ட புதிய புதிய செய்திகள்லாம் வந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் உரையாசிரியர்களுக்கு மேல நமக்கு சிந்தனை வரணும். அதனால கேட்டார் பிணிக்கும் தகை அவாய் அப்படின்னு பிரித்து படிங்க. கேட்டார் பிணிக்கும் தகை அவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். வேட்பன்னு விரும்ப, வேட்டைன்னா விருப்பத்தின் மேல் செல்லுவது, வேட்டைன்னு விருப்பத்தின் மேல் செல்லுவது, வேட்ப முடிவதாம் சொல், அதுதான் சொல்லுனார். அதனால இங்க ஆண்மை தெரிந்த பெயர்நிலை கிளவி தேடி என்ற சொல்லும், தெய்வம் சுட்டிய பெயர்நிலை கிளவியும், தெய்வம் தேவு தேவன் என்று தெய்வத்தை குறித்த சொற்களும் இவ்வன அறியும் அந்தம் தமிழ்ச்சியலவே வந்தான் ஆண்பால் உயர்தனை ஆண்பால்னு சொல்லுங்க, வந்தாள் உயர்தனை பெண்பால்னு சொல்லுங்க.
வந்தார் உயர்கணை பலர்பால்னு சொல்லுங்க. வந்தது அகிரிணை ஒன்றன்பால்னு சொல்லுங்க. வந்தன அகிரிணை பலவின்பால்னு சொல்லுங்க. சரி, தேடி தெய்வம் இப்படி சொல்லுவதற்கு ஈறு இல்லை அப்படிங்கிறது இந்த நூற்பாவில் குறிப்பிட்ட ஈறு இந்த சொற்களுக்கு இல்லை. எத்தனை பேர் இருப்பாங்க மக்கள் தொகையில? தேடி ரொம்ப குறைவு. அவர்களுக்கும் கூட இலக்கணம் சொல்லப்படுகிறது பாருங்க. அதுதான் தெரியும். இப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால. மக்களும் அடக்க முடியாத தேடியையும் மக்களும் மிக உயர்ந்ததாக பேணப்படுகின்ற தெய்வத்திற்கும் இவ்வாறு வழங்க வேண்டும்ங்கிறத சொல்ல போறார். அதுதான் மொழியில எந்த பகுதியும் விடாது, ஒழிவுபடாது பேசுவதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியும் விட்டு விடாமல் சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு இது. தேடி வந்தாள், தேடர் வந்தார்னு சொல்லுங்கிற. எப்படி? அந்த தேடி என்பதை பெண்பாலாக்கி விடுங்கள் அப்படின்னு பின்னாடி விரிவாக சொல்ல போகிறார். தேடி வந்தாள், அதே போல தேடர் வந்தார் அப்படின்னு சொல்லுங்க. தேவன் வந்தான், தேவர் வந்தார் என்று கொண்டு போய் அதுக்குள்ள சேர்த்துங்க. முன்னாடி சொன்ன உயர்கணை அகிரணைக்குள்ளார இவற்றையும் அடக்கி கொள்ளுங்கள். தெய்வத்தை உயர்கணையாக ஆக்கி கொள்ளுங்கள். அல்லது அகிரணையாகவும் பேசலாம், பிழை இல்லை. தெய்வம் வந்தது, தெய்வம் பேசிற்று. யானும் சென்றேன் என்னெதிரெழுந்து தேவந்தியினேன் திகழ்ந்து தோன்றி வந்திமூதூர் மணிமண்டபத்துடன் உந்தை தாழ்நிழல் இருந்தோய் அப்படின்னு கண்ணகி தெய்வம் பேசிற்றிருப்பார் இளங்கோடிகள். என்ன பொருள் என்றால், அகிரணையோ உயர்கணையோ ஏதோ ஒரு திணைக்குள்ளார இந்த தேடி தெய்வத்தை எல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு விகுதி கிடையாது. இதுதான் இலக்கணம் என்று சொன்னார். சரி, இப்ப இனிமேல் ஆண்பால் உயர்கணை ஆண்பாலுக்குள்ள ஈறு சொல்றாரு. ஈறுல இறுதி. ஒரு சொல்லுக்கு இறுதியில் இருப்பது ஈறு. இணைமுற்று ஈறு உடையது. இணைமுற்றுல கடைசியில் இருக்கு பால் காட்டக்கூடிய ஈறு. எத்தனை ஈருன்னு இருந்து எண்ணிக்கிட்டே வாங்கப்ப. நகான் ஒற்றே ஆடு அது சொல். நகர ஒற்று இன் என்பது. இந்த இன் என்று சொன்னீங்கன்னா ரன்னகரம். சரி, இன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாக்க மடக்கிட்டீங்கன்னா அது தன்னகரம். இந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாக்க கொண்டு வந்து பல்லோட சேர்த்து சொன்னீங்கன்னா அது தன்னகரம். இவ்வாறு 3 எழுத்துகளுக்கும் இடையே ஒலிப்பினாலே உண்டாகின்ற வேறுபாடுகளை மாணவர்களுக்கு கற்பிக்கிறோம். குண்டுலா, பெரியலா, சின்னலான்னெல்லாம் சொல்றதெல்லாம் ஆசிரியருடைய கடமை இல்லை. அது ஒரு ஒழுங்கின்மையா. அதனால தெளிவாக எழுத்துக்களை பதுக்க ஒலிக்க பதுக்க படக்கி கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொல்லுவதுதான் ஆசிரியருடைய கடமை. அதனால நக்கான் ஒற்றே ஆடு பரிசல். அதனால நக்கான்னு சொல்றீங்களே, அதுன்னா அந்த கான் ஒண்ணு வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம் எழுத்துதிகாரத்துல. கான் என்பது ஒரு சாரியை, எழுத்தை உணர்த்துகின்ற எழுத்துச்சாரியைன்னு பேர் இருக்கு. இதுக்கு பேரு எழுத்துச்சாரியை. அகரம் அப்படின்னு சொன்னா கரச்சாரியை எழுத்தை உணர்த்திட்டு ஆ என்ற எழுத்தை, அது கரச்சாரி. இங்க கான் சாரியை. நகான் ஒற்றே ஆடு அது சொல். ஆண்பாலை அறிவதற்குரிய எழுத்து நகர ஒற்று என்று பார்க்கிறோம். கண்டனன் உண்டான். கண்டனன் கற்பினுக்கு அணியை கமல கண்களால் அப்படின்னாரு. யாருன்னா அனுமன் சொல்லுகிறார் ராமாயணத்துல. அங்கிருந்து வான்வழி இயங்கி வருகின்ற அனுமனை பார்க்கிறான் ராமன். எல்லாரும் வந்து விட்டார்கள். போன திசை அனைத்திலிருந்தும் தூதுவர்கள் வந்தார்கள். தேடி போனவர்கள் வந்தார்கள். எல்லாரும் வந்து சீதையை யான் கண்டினன் என்று ஒவ்வொருவரும் காணவில்லைன்னு சொன்னாங்க. அப்ப வான்வழி வரக்கூடிய அவன் தான் கடைசி ஆளு. அப்படி கடைசி ஆள் வருகிற போது அவன் என்ன சொல்லுவானோன்னு ராமனுடைய உள்ளம் பதைத்தது. அப்ப அவன் நான் இலங்கை சென்றேன் அல்லவா, அங்கே அசோகவனம் என்ற ஒரு வனம் இருக்கிறது அல்லவா, அந்த வனத்திற்குள்ளே புகுந்தேன் அல்லவா, அங்கு பெண்கள் பலரும் இருந்தார்கள் அல்லவான்னு எல்லாம் சொல்லியிருந்தான்னா என்ன ஆகும்? அதனால அவன் பார்த்தான், ஒரு வினைமுத்த மட்டும் சொன்னான். கண்டனன் கற்பினுக்கு அணியை.
அந்த தொடருடைய சிறப்பை நம்முடைய பெருந்தவ முனிவராக விளங்கிய வாரியார் சொல்லுவாரு, கண்டனன்னு மட்டும் சொல்லி இருந்தா போதாது, அவளுக்கு எந்த விதமான ஊரும் ஏற்படவில்லை. ஊருன்னா உடம்புக்கா இல்ல, கற்பினுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படலை. அதனால கண்டனன் கற்பினுக்கு அணி, அவ கற்பினுக்கு அணிகலமாகவே இருக்கிறாள். அவளை யாரும் ஒண்ணும் செய்ய முடியல. கண்டனன் கற்பினுக்கு அணியை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா எதாவது பார்த்தானா கமல கண்களா, சாதாரண என்னுடைய ஊனக்கண்ணு சதையும் தோலுமாக இருக்கக்கூடிய என் கண் அந்த காட்சியை பார்த்ததுனாலே கமலக்கண் ஆகிவிட்டது. ராமனுக்கு தான் கண்ணு கமலக்கண்ணு. அனுமன் சொல்லுகிறான் எனக்கும் நையா கமலக்கண்ணு, இல்லாட்டி அந்த அம்மாவை எந்த விதமான ஊரும் ஏற்படாத நிலையில் நான் பார்த்த மாதிரி இத்தனை பேரும் பார்க்க முடியாத அந்த காட்சியை நான் பார்த்தேன்ல. அதனால கண்டனன் கற்பினுக்கு அணியை கமல கண்களால் அப்படின்னு சொன்னான். அதனால செய்யுங்கிறது எவ்வளவு இன்பமானது பாருங்க, எப்படியெல்லாம் பொருள் உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதுதான் இதற்கு இந்த செய்யுளுக்கெல்லாம் இலக்கணம் சமைக்கக்கூடிய தொல்காப்பியம் அவ்வளவு பெருசு. அதுதான் நக்கான் ஒற்றே ஆடு அறிசொல் கண்டனன் உண்டான் சரியன். அதே போல இந்த இடத்துல சேனாவரையருடைய உரை நுட்பத்தை பார்க்கணும். எடுத்துக்காட்டு காட்டுகிற போது கண்டனன் உண்டான்னு காட்டியிருந்தா அதோட போதாது, கரியன்னு காட்டினார். என்ன ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? கண்டனன் உண்டான்ங்கிறதெல்லாம் காலத்தை காட்டக்கூடிய பெருநிலை வினைமுற்றுக்கள். அதை பற்றி பின்னாடிதான் பார்க்க போறோம். இருந்தாலும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். வினைமுற்றுல காலம் காட்டி விட்டால் அதற்கு பேர் பெருநிலை வினைமுற்று. காலத்தை காட்டாமல் விட்டால் கரியன் பண்பு பற்றி வருமையானால், நான் அவற்றையெல்லாம் வினைமுற்றுன்னு சொல்றதை விட பண்பு பெயர்னு சொல்றது வழக்கம். கரியன் செய்யன் ஆடையன் பணியன் என்றெல்லாம் சொல்லுகிறான். பணியை உடையவன் என்று பொருள். அப்படி வருவது குறிப்பு வினைமுற்றுன்னு பேர். வினைமுற்றுல ரெண்டு வகை. பெருநிலை வினைமுற்று என்பது காலங்காட்டுவது, குறிப்பு வினைமுற்று என்பது பண்பு காட்டுவது. அதனால இந்த பாகுபாட்டுல அதற்கும் ஒரு சொல்றாங்க. கரியன்னா ஆண்பால் கரியன், அதே போல செய்யல் அப்படின்னு சொன்னா பெண்பால் கரியன் செய்யல் என்றெல்லாம் வருவன எல்லாம் குறிப்பு வினைமுற்றுக்கள். அடுத்தது நகானூற்றே ஆடு அது சொல்லியாச்சு. ஆண்பாலுக்கு சொல்லியாச்சு. ஆண்பாலுக்கு எத்தனை விகுதி? நகர ஒற்றாகிய ஒரு விகுதி சொன்னார். அடுத்து லகான் ஒற்றே மகடு அது சொல். லகர ஒற்று பெண்பாலுக்கு உரியது. லகரம் இல்ல லகர, லகர ஒற்று பெண்பாலுக்கு உரியது. வந்தாள் என்று சரி, வந்தாள்ங்கிற வெளிமுற்றுலதான் இருக்கா, பெயர்லையும் இருக்கும். அவள் வந்தாள்னா அங்க பெயர்லையும் இருக்கிறது. அதே போல அவன் வந்தான் பெயர்லையும் இருக்கு. இது என்ன பெயர்? இதெல்லாம் இந்த அவன் அவள் அதுங்கிறதெல்லாம் என்ன பெயர் அப்படின்னா இவையெல்லாம் இடப்பெயர். என்ன இடப்பெயர்? படர்க்கை இடப்பெயர். தன்மை இடப்பெயர், முன்னிலை இடப்பெயர், படர்க்கை இடப்பெயர் என்று இடப்பெயர்கள் மூன்று. நான் என்பது தன்மை இடப்பெயர், நீ என்பது முன்னிலை ஒருமை இடப்பெயர், நான் என்பது தன்மை ஒருமை இடப்பெயர், நீ என்பது முன்னிலை ஒருமை இடப்பெயர், அவன் என்பது படர்க்கை ஒருமை இடப்பெயர். இதற்கு பன்மையெல்லாம் உண்டு, சேர்த்துக்கலாம். அதனால இடப்பெயர்ங்கிறது மிக இன்றியமையாது. மூன்று இடம். அதுல நான் நீ என்று சொல்லுவன பால் காட்டுவதில்லை, அவன் அவள் என்று சொல்லுவன பால் காட்டும். இந்த பாகுபாட்டையும் நாம பின்னாடி பார்க்க போறோம் விரிவாக. எந்த பகுதிக்கும் இலக்கணம் சொல்லாமல் அவர் போகவில்லை. எப்படிதான் தொகுத்தாரோ தெரியல. ஒரு சொல் கூட மொழியில வழங்குகிற ஒரு சொல் கூட விடாமல் அத்தனைக்கும் இலக்கணம் சொல்லக்கூடிய பெற்றியை நாம் தொல்காப்பியத்தில் பார்க்கிறோம். கிடைத்திருக்கிற மாபெரும் கருவூலம். ஒரு நாளைக்கு கோலார் தங்கச்சுரம் வற்றி விடலாம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வைர சுரங்கங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இலக்கணம் சொல்லக்கூடிய தொல்காப்பியம் இன்றைக்கு இனிமேல் பயன்படாது என்று சொல்லக்கூடிய நிலை இல்லை. அது சரியாக அதனை கற்று அதன் வழியாக மொழியை நாம் கொண்டு செல்வோமே ஆனால் மிகப்பெரிய சிறப்பு இந்த மொழிக்கு உண்டாகும். சரி, இப்ப ஆண்பாலுக்குள்ள ஈறு சொல்லியாச்சு, பெண்பாலுக்குள்ள ஈறு சொல்லியாச்சு, பலர்பாலுக்குள்ள ஈறு இப்ப வர்றாரு. எல்லாம் உயர்தனைக்கு தான் சொல்லிட்டு வர்றாரு. ரகான் ஒற்றும் பகர இறுதியும். ரகர ஒற்று
இது இடையின ரகரம் என்று சொல்லப்படும். பெரிய ரா சின்ன ரா சொல்லக்கூடாது. இடையின ரகரம், வல்லினர் ரகரம், இடையினர் ரகரம், வல்லினர் ரகரம். இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கணும். இந்த இடத்துல இங்க இடையினர் ரகரம் வரும். ரகான் ஒற்றும் பகர இறுதியும் என்ப அப்படிங்கிறதுல இருக்கிற பகர இறுதி. மாறை கிளவி, மார் என்ற சொல் 3 ஈறு சொல்றாரு பலர்பாலுக்கு. ஆண்பாலுக்கு 1 ஈறு, பெண்பாலுக்கு 1 ஈறு, பலர்பாலுக்கு 3 ஈறுகளை சொல்லுகிறார். ரகான் ஒற்று, பகர இறுதி, மாறை கிளவி, மாறு என்ற சொல். இந்த 3 சொல்லும் நேர தோன்றும் பலரறி சொல்லே. பலர்பால் சொல்லுக்கு இந்த 3ம் உரியன என்று காட்டுகிறார். எடுத்துக்காட்டு காட்டும் போது பார்ப்பார். உண்டனர் ரகர ஒற்று வந்தது, அதனால இது பலர்பால் ஈறு. என்ப தமிழ் சிறந்த மொழி என்ப, தமிழ் எங்கள் தாய்மொழி என்ப. வாய்மை பேசினால் நன்னெறியாக கருதப்படும் என்ப. வாய்மை கூறுவோர் என்றும் சான்றோர் என்ப. இதெல்லாம் என்ப என்பது பகர ஈறு, பலர்பால் ஈறு என்று சொல்லப்படும். அடுத்தது இங்கேயே பார்த்தோம். இந்த நூற்பாவுடைய புலவர் என்மனார் என்று கூறுவர். அது மார், மார் என்ற விகுதி. என்மனார் அப்படிங்கிறதுல என்மார், 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 என்மார்னா மார் விகுதி. அதே போல கொன்மார் என்றால் கொண்டு வருகின்றனர் என்று பொருள். அதுபோல வருவன எல்லாம் 3 விகுதிகளை பலர்பாலுக்கு சொன்னார். சரி, இப்ப அவன் அப்படின்னு சொல்றதுலேயே ஒரு பாலியீடு இருக்கிறது, அதாவது ஆண்பாலியீடு இருக்கிறது. அவன் வந்தான்னு சொல்லாமா? பிழை. சரி, இது கூடவா சொல்லிக் கொடுக்கணும், இது யாருக்கு தெரியாதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் விடை சொல்லணும்ல. அப்படி நாம பேசலையா? நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அதனால்தான் அவர் சொல்றாரு அக்காள்னு சொல்லணும். அக்கான்னு சொல்லக்கூடாது. அக்காங்கிறது மறு, அக்காள்ங்கிறது பால் ஈறு காட்டணும். பால் ஈறு காட்டுனா அக்காள், அண்ணன் பால் ஈறு காட்டு அக்காள். அதனால்தான் பிற்கால சோழர் கல்வெட்டுகள்ல அக்கான்னு சொல்லாம ராஜராஜ சோழன் தன்னுடைய தமக்கையை பற்றி சொல்லுகிற போது அக்கன், நம்ம அக்கன் கொடுத்தனும். அது ஆண் போல இருந்திருக்கிறார் அந்த குந்தவை, அதனால நகர ஒற்றை போட்டுட்டாருங்க. நம்ம அக்கன் கொடுத்தனும்னாரு. இப்ப நாம பிழையா பேசுறோமே, எப்படி பேசுறோம்? இந்த அக்காள் வந்துச்சு, வந்தது. அப்ப எழுவாய் அதாவது பெயர் உயர்தனையா இருக்கு. அவன், அக்கா, அக்காள், அண்ணன் உயர்தனையா இருக்கு. வினைமுற்று அகிரணையா போச்சு. இது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நூற்பா எழுதுகிறார். வினையில் தோன்றும் பாலரி கிளவியும், அதாவது வந்தது, வந்தான், வந்தாள் என்று வினையின் கடைசியில் இருக்கக்கூடிய பால் உணர்த்தக்கூடிய கூறும், பெயரில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயர் இறுதியில் இருக்கக்கூடிய பால் உணர்த்தக்கூடிய கூறும் அல், அன், இந்த இல்லு இன்னு எல்லாம் வருது பாருங்க. அவன், அவள், இல்லு என்று வருவன எல்லாம் மயங்கள் கூடா, வேறுபடக்கூடாது. தம் மரபினவே, இது மரபுப்படி வரணும். அவன் வந்தான்னு தான் சொல்லணும், அவள் வந்தாள்னு தான் சொல்லணும், அவர் வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும், அது வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும், அவை வந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். இவைதான் முறை. மாறி சொல்வன வழக்கில் வந்தா பிழை என்று சொல்லுகிறார். வழக்கில் சரியா இருக்கிறத தொல்காப்பியர் எடுத்துப்பாரு, பிழையா இருக்கிறத தள்ளிடுவார். மிகச்சிறந்த இலக்கண ஆசிரியனுடைய பாகுபாடு. சரி, அடுத்தது இதை சொல்லிட்டு ஆண்மை விரிந்த பெயர்நிலை கிளவி, ஆண்மை ஐசொற்கு ஆகிடம் இன்றே அப்படின்னு சொல்லுகிற போது, தேடி, அங்க நம்ம பார்த்தோம், தேடி வந்தான், தேடி வந்தாள், இதெல்லாம் இடத்திற்கு ஏற்ப நாம சொல்லுகிறோம். அது இந்த தேடி என்ற ஒரு சொல் இல்லாமல் பிற இடங்கள்ல அலி வந்தான்னு சொல்லக்கூடாது. அலி வந்தது, அது அபிரிணை. ஆண்மை பிரிந்த பெயர்நிலை கிளவி அலி, ஆண்மை இல்லாத சொல். அதுக்கு
ஆண்மை அரிசொற்கு ஆகிடம் என்று ஆண்பார்க்குள்ள ஈறு கொடுக்காத வந்தான்னு சொல்லாத அலி வந்தது, அலி பேசிட்டு அலி சென்றது என்று அகிரணை ஈடு கொடுத்து விடு என்பதை இந்த நூற்றாண்டு சொன்னார். இனி அடுத்த பகுதி பாருங்க, இது மிக மிக சிறப்பு. இது வருகின்ற இந்த நூற்பார்க்க இது பல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இதை பற்றி நாங்கள்லாம் எங்களுடைய ஆசிரியர்களோடு நானெல்லாம் பல நாள் பேசியிருக்கிறேன். இந்த பகுதியை வினாவும் செப்பே விநாயகர் வருவேன். இது செப்புன்னா விடைன்னு பொருள். ஒரு வினாவுக்கு விடை சொல்லுவது செப்பு. இப்போதும் சொல்லுகிறேன், நான் 5 கேள்விகள் என்னை கேட்டார்கள் என்று சொல்லுவது அவருடைய சிறப்பு இல்லை. யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. இன்னும் எப்படி சொல்லணும்? நான் இந்த தேர்வில் 5 வினாக்கள் கேட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் இந்த தேர்வில் 5 கேள்விகள் கேட்டேன்னு சொல்லுவதை விட சரியானதும் சிறப்பானதும் வினா என்று சொல்வதுதான். வினவுதல் வினா. கேள்வி என்பது காதின் பண்பு, காதின் தொழில். கல்வி கல்லாமை கேள்வின்னு ஒரு அதிகாரம் விட்டார். அங்க எதுவும் அவர் கேட்கல திருவள்ளுவர். அது எப்படி இது எப்படி எல்லாம் கேட்கல. அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. அந்த இடத்துல கேள்வி என்ன சொன்னாரு? எனைத்தும் கேட்க, எனைத்தானும் கேட்க அப்படின்னு சொன்னார். எந்த அளவுக்கு முடியுமோ அதை அந்த அளவுக்கு கேட்டுக்கொள் என்று பொருள். அது பிறரிடமிருந்து செய்தியை கேட்டுக்கொள்வதற்கு பேர் தான் கேள்வி. கேள்வி என்பது பிறரிடமிருந்து செய்தியை கேட்டுக்கொள்வது. வினா என்பது பிறரை வினவுவது, கேட்பது. என்ன கேள்வி, எங்க போகுது, யாதினும் ஊர் இங்கு என் வரவு. கம்பராமாயணத்துல கேட்கலாம், எங்க வந்த, நீ யாரு, உன் பேர் என்னன்னு சூர்பனகை பார்த்து கேட்பான். அதுக்கு சொல்லக்கூடிய விடையும் ரொம்ப சிறப்பு. 2 பேரை கேள்வி கேட்கறதுலே அவங்களுடைய பண்பு புரிஞ்சு போயிருப்பாருங்க. அனுமனை பார்த்து நீ யாரப்பான்னு கேட்ட உடனே அஞ்சனைக்கு காத்தின்மைந்தன் நாமமும் அனுமன் என்றேன். தெளிவா ஒரு முகவரி எழுதுறது போல சொல்லிட்டான். அஞ்சனைக்கு காத்தின்மைந்தன், வாயு அஞ்சனை எங்க அப்பா அம்மா, நாமமும் அனுமன் என்றேன், என் பேர் அனுமன். உனக்கு வேற என்ன விவரம் கேளுங்க. உடனே ராமன் பார்த்தான், என்ன இது குரங்காது இல்லை, யார் சொல்லின் செல்வம். நான் உடனே கேட்ட வினாவிற்கு அஞ்சனைக்கு காற்றின் மைந்தன் நாமமும் அனுமன் என்றேன். ஆனா சூர்பனகை நீ யாருன்னு யார் தெரியுமா? இந்த 3 உலகத்தையும் ஆட்சி படைக்கின்ற ராவணனுடைய தங்கைன்னு ஆரம்பித்தார். அதனால அவரவர்களுடைய பண்பு அந்த விடை சொல்லுகிறது. செப்புன்னு பேர் இருக்கு. விடைக்கு இன்னொரு பெயர் செப்பு. வினாவும் செப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. வினா விடைங்கிறதுக்கு வினா செப்பு. இந்த செப்புங்கிற சொல்லு தமிழ்ல இல்ல, இப்ப தெலுங்குல இருக்கு. செப்புதி, ஏன் செப்புதி அப்படின்னா செப்புன்னா செப்புதின்னு சொல்லுங்க என்று சொல்றோம். இந்த செப்பு என்ற சொல் திராவிட மொழிகளில் உண்டாகிய தெலுங்குல அப்படியே இருக்கிறது. ஆனா தமிழ்ல இருந்து போய்விட்டது. ஏன்? தமிழன் கொடுத்த சொற்கள்ல ரொம்ப சிக்கனம் பிடிச்சிட்டான். இதெல்லாம் நமக்கு என்ன போதும், ஒரு 50 சொற்கள் இருந்தா போதும் வாழ்வதற்குன்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் அப்படி இருந்தா எப்படி இலக்கியம் தழைக்கும், இலக்கணம் பிறக்கும்? அதனால மொழி வர 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 எல்லாம் குறுகி போய்விட்டது. அருமையான சொற்கள் எல்லாம் இழந்து போய்விட்டோம். மிக மிக உயர்ந்த சொற்களை, விழுமிய சொற்களை எல்லாம் நாம் இழந்து விட்டு வேற்றுமொழி சொற்களை அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு நம்ம வழங்கி கொண்டு நினைச்சு பாருங்க. இப்ப ஒரு மொழி 1936 செந்தமிழ் செல்வியில் எழுதிய கட்டுரையில ராஜாஜி எழுதினார். கொடுமையான கொடுமைன்னு எழுதினார். என்ன கொடுமைன்னா, நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி பார்க்கறது என்று ஒரு மறுபடியும் திங்க் பண்ணி, அப்புறம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படியோ ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணி
எல்லாத்தையும் ஆங்கில சொற்களை போட்டு அதற்கு பிறகு செய்து பண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களை போட்டு ஒரு கலப்பு மொழியை உருவாக்கி, ஒண்ணு பேசுறத தமிழ்ல பேசி இல்லாட்டி ஆங்கிலத்துல பேசி சொல்ல, ரெண்டையும் கலந்து இதை போய் கலப்பு மனம் புரிவிக்கிறான். அது தேவையில்லை. அதனால அழகாக எந்த மொழியையும் அதனுடைய அழகு குறையாமல் பேசுவதுதான் இயல்பு. மொழித்திறம் முட்டறிச்சுன்னு சொல்லுவான். மொழியில் அதற்கு பிறகு ஒரு நல்ல பயிற்சி இருக்கிறது. ரொம்ப கடுமையான சொற்களை வழங்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை, மரபணடிகளாக போல எழுத வேண்டும் என்று இல்லை. அது புலமை, அது பெரும் புலமை. எளிமையாக எழுதலாம். எளிமையாக எழுதுவதற்கு புரட்சி கவிஞரும் பாரதியும் நல்ல எடுத்துக்காட்டு. நான் ஊர் சென்றேன், அங்கு பலரை கண்டேன், இனிய நினைவுகளோடு திரும்பி வந்தேன் என்றெல்லாம் மகிழ்வன் எழுதுவார். இதெல்லாம் இனிய நடை. இதுல வேறு சொற்கள் கலப்பில்லை. எளிமையாக ஒரு பொருளை பற்றி எழுதுகிற போது, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி எழுதுகிற போது, ஒரு பயிரை பற்றி எழுதுகிற போது, ஒரு விலங்கை பற்றி எழுதுகிற போதெல்லாம் சொற்களை இனிமையாக எளிமையாக வேற்று சொல் கலவாமல் எழுத முடியும். அந்த இடத்துல எல்லாம் போய் கலந்தா அதற்கு பிறகு என்ன இருக்காது, நம்முடைய உரிமையை விட்டு கொடுப்பது போல, நம்முடைய உடைமைகளை எல்லாம் ஒன்றொன்றாக இழப்பது போல அந்த நிலை கூடாது. அதுதான் வினாவும் செப்பே வினா எதிர்வருது. நீங்க கூட எதிர்காலத்தில் எழுதும்போது வினாங்கிற சொல்ல பயன்படுத்துது. கேள்விங்கிறது பிழை இல்லை, ஆனா அதை விட இது சிறப்பு. கேள்விங்கிறது கேட்கக்கூடிய அறிவுக்கு வரும். தெரியனால் பெறக்கூடிய அறிவுக்கு பெயர் கேள்வி செல்வம் பாரு திருவள்ளுவர். அது கேள்வி செல்வம். அதே போல பல பிழைகள் இருக்கு. பட்டறைன்னு எழுதுறாங்க இப்பெல்லாம். கருத்தரங்கம், பட்டறை அப்படின்னா பட்டறைன்னு ஒரு சொல்லே இல்லை, பட்டடைன்னு இருக்கணும். அது திருவள்ளுவரும் பட்டடைன்னு எழுதுறாரு. பட்டடை என்னன்னு கேட்டா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஒரு தகடு பெருசா போட்டிருப்பாங்க, கீழே சம்மட்டியால அடிக்கிறது. அது தாங்கணும்ல, தர தாங்காது, அதுக்கு மேல ஒரு இரும்பு அழுத்தமான ஒரு பட்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பட்டடை. அதை பட்டறையாக்கி பல்கலைக்கழகங்கள்லாம் நடத்துகிற கருத்தரங்கெல்லாம் போது கருத்தரங்க பட்டறை அப்படின்னு எழுதுறான். அது தமிழ் கொலைன்னு பொருள் இருக்கு. அதனால அதெல்லாம் இவ்வாறு மொழியில கற்பிக்கின்ற போது நீங்கள்லாம் இளம் பிள்ளைகளுக்கே கற்பித்து அப்படி கொண்டு வந்து விட்டா நல்லது. முதல்ல பாட புத்தகத்துல நான் தான் அக்கால்னு எழுதினேன். அக்கான்னா அது அக்கா பேச்சு மொழி, அக்கால்னு எழுதணும். ஆனா பாலி இது காட்டணும் அந்த இடத்துல பெயர். அண்ணன்னு சொல்லும் போது அண்ணன் வருது இல்ல, அது மாதிரி அக்காள் அப்படின்னு சொல்லணும். தங்கை என்று சொல்லும்போது ஐயர் வருகிறது. அது போல வினாவும் செப்பே வினா எதிர் வரினே. ஏதாவது ஐயம் இருந்தால் அதை பற்றி நீங்க எழுதலாம், எனக்கு கேட்கலாம். செப்பே வினாவும் செப்பே வினா எதிர் வரினே அப்படின்னா, சில சமயத்துல வினாவே கூட விடையாக இருத்தல் உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறான் வினா. ஏன் சாப்பிட மாட்டேனா? சில பேர் இப்படிதான் பேசுவாங்க. உடன்பாடாவே பேச தெரியாது. அது பண்பாட்டு குறைவும் பார் திருவிக்கா. எங்க நாளைக்கு நீங்க அலுவலகம் போறீங்களா? ஏன் போக மாட்டேனா, சும்மா இருப்பான்னு நினைச்சியா? இவ்வாறெல்லாம் கேட்பது இருக்கிறதே, அது ஒரு பண்பாட்டு குறைவு என்று திருவிக்கா எழுதுவார். மொழியை பேசுவதிலிருந்து ஒருவருடைய பண்பாடு தெரிந்தது. வினாவும் செப்பே உண்ணேனோ உண்ணேனோ என்பது உண்ண மாட்டேனோ, அதுவும் விடைதான். அது வினா வடிவத்தில் இருந்தாலும் கூட அது விடை என்றே கருதப்படும். செப்பே வழியினும் விடை வழுவி வந்தாலும் வரைநிலை என்றே, அது ஒன்றும் தவறு இல்லை. அப்பொருள் புணர்ந்த கிளவியான அதற்குரிய பொருளை தந்து விட்டால் அது வேறு வடிவத்தில் இருந்தால் கூட அதுவும் விடை என்றே மதிக்கப்படும். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா வயிற்ற வலிக்குது. சாப்பிட்டியாங்கிறதுக்கு சாப்பிட்டேன் சாப்பிடலங்கிறதான் விடைகள்னு நினைக்க கூடாது. வயிறு வலிக்கிறது என்றால் நான் அதனால சாப்பிடவில்லை என்று பொருள். அதனால குறிப்பு பொருளாக வேறு ஒன்றை தந்தாலும் அதுவும் விடை என்றே கருது. ஏன்னா அவர் எடுத்துக்காட்டுகின்ற எடுத்துக்காட்டு என்னவென்றால்,
சாத்தா உண்டியோ கேட்டா வயிறு குச்சிட்டு, வயிறு குத்தலா இருக்கு, அதனால சாப்பிடலன்னு பொருள். அதனால நேரடியாக விடை வர வேண்டும் என்று இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். இந்த விடை இருக்குத செப்பு அது சொல்லுகிற போது அதுல 2 வகை உண்டு. நேர் விடை, ஊருக்கு போகிறாயா, போகிறேன், இது நேர் விடை. ஊருக்கு போகிறாயா, நாளை தான் அதை பற்றி நினைக்க வேண்டும். இது மறைமுகமான ஒரு விடை. அதனால மிகச்சிறந்த சிறப்பாக நேராக சொல்லக்கூடிய விடையை செவ்வன் இறை, இறை பயப்பது, 2 வகையா பிரிச்சாங்க. திருவிக்காக அது ரொம்ப அருமையா எழுதுவார். திருவிக்கா ஒரு பெரிய சான்றோர், மொழிக்கள் ரொம்ப தேர்ச்சி உடையவர். அது மேடையில் அவர் பேசினால் தமிழ் தென்றல்னு அதுக்கு அவருக்கு பேர் உண்டு. அப்படி தென்றல் உலவுவது போல பேசுவார். ஒரு மேடையில தமிழில் என்ன இருக்கிறதுன்னு ஒரு ஆள் பேசிட்டான். அயல்நாட்டுக்காரன் பேசும்போது, இல்லையா தமிழ் ஒரு வீட்டு மொழி தானே. உடனே கோவம் இருக்கு. ரொம்ப அடங்கிய சான்று, அவ்வளவு பண்பு மிக்க ஒரு பெரியவரை பார்க்கறது கடினம். அவர் உடனே சினத்தோடு எழுந்து, வெண்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நடத்தும் ஒருமையோர்க்கும் கடுமா பார்த்து கல்லாற்றின்றும் ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 இரவும் எல்லாம் ஓரக்கும்மே தீப்பேமனிலே கப்புன பலவேங்கிற அந்த பாட்டை, நக்கீரனாருடைய பாட்டை எடுத்து காட்டி, இந்த மாதிரி ஒரு பண்பாட்டை எவனாலும் சொல்லியிருக்கானா ஐயா, எந்த மொழியிலையாவது சொல்லியிருக்கானான்னு ரொம்ப சின வயப்பட்டு கேட்டார். ஆடு மாடு மேய்க்கிறவனா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, இந்த மேலே ஒரு உடை கீழே ஒரு உடை, சாப்பாடு 4 அளவு, 9 நாளி உடுப்பவை 2, இவ்வளவுதான. இதுல எல்லாம் அடங்கி போச்சு. இன்னும் நிறைய இருந்தா வாரி ஏராளமா போட்டுக்கலாமா, மேல 10 உடை உடுத்திக்கலாமா, 10 சட்டை போட்டுக்கலாமா, 10 வேட்டி கட்டிக்கலாமா என்றெல்லாம் அவர் ரொம்ப சினந்து கேட்டார். உண்மைதான். எங்கள் காந்தியடிகள் இங்கிலாந்து நாட்டு அரசரை பார்க்க போன போது அந்த தெரு முனையிலே இறங்கிட்டாரு. ஆட்டோ ரிக்ஷாவில இருந்து இறங்கி போது மேல ஒரு துண்டு போட்டிருக்காரு. அதுவும் கழுத்தை சுற்றி தான் இருக்கு, உடம்புல பல பகுதி தெரியுது. கீழே ஒரு வேட்டி முழங்கால் வரையில. அப்ப நிருபர் கேட்கிறார், அரசரை பார்க்க வர்றீங்களே, கொஞ்சம் நல்ல உடை உடுத்திட்டு வரக்கூடாது, ஏன் இதுக்கு என்ன அப்படின்னு. இல்லையே, அரசரை பார்க்க வர்றதுனால கொஞ்சம் அதிகமா உடை உடுத்திடுவாரு. அதான் எனக்கும் கேட்டுதான் உங்க அரசர் உடுத்தி இருக்கிறாருங்கிறாரு. நிறைய உடை உடுத்திருக்காருல அரசர், சங்கிலியெல்லாம் போட்டிருக்காரு. அதனால 9 நாளி உடுப்பது 2, பிறவும் எல்லாம் ஓரக்குமே, எல்லாம் மற்ற எல்லாத்தையும் பாரு, எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த உயிர் இருப்பதற்கு என்ன தேவை, அந்த அளவிற்கு அவ்வளவுதானே, அதுக்கு மேல எல்லாம் தேவையற்ற பகட்டு தானே என்று சொன்னார். அதனால அவ்வாறு நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய 2ஆக பிரித்தார் திருவிக்கா. செவ்வன் இறை, செவ்வன் இறைன்னு சரியான விடை. செவ்வன் இறை இன்னும் ரன்னகரம், செவ்வனே செய்து முடித்தான் அப்படின்னு சொல்றது மாதிரி. செவ்வன் இறை என்றால் சிறந்த நேரான நேர்முகமான விடை. நன்றாக இருக்கிறாயா, நன்றாக இருக்கிறேன், நன்றாக இல்லையா, ஆம் நலம் இல்லை, இதெல்லாம் நேர் விடை. இறை பயப்பதுங்கிறது 2வது வகை. இறைன்னா விடை, இறை இறை வல்லினம். இறை பயப்பதுன்னா நமக்கு வேண்டுகின்ற பொருளை அது மறைமுகமாக தருவது. எப்ப உடல் நலம் இல்லையா அப்படின்னு கேட்டா 2-3 நாட்களாக தேவலாம் அப்படிங்கிறது இறை பயப்பது. தேவலாம்ங்கிற சொல்லி எப்படி வந்தது, தேவலை, தாழ்வு இல்லை அப்படிங்கிறது தேவலை. குறைச்சல்ல, பரவாயில்ல, ஏதோ இருக்கிற. அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் கல்லூரியில் பேசுகிற போது, இந்த மனிதர்களுக்கு இயல்பாக மன நிறைவு என்பதே வருவதில்லை, இருக்கிறத கொண்டு நிறைவடைகிற உள்ளமே வர்றதில்லைன்னு சொல்லும் போது சொன்னார். எப்படி இருக்கிறீர்கள் கிட்ட, ஏதோ இருக்கிறேன்பா எல்லாரும், யாரை கேட்டாலும் சரி ஏதோ இருக்கிறேன். இது அவ்வாறு தங்களுக்குள்ளேயே ஒரு நிறைவை ஏற்படுத்திக் கொள்ளாத குறை மனம் என்று சொல்லுகிறேன். அது இறை பயப்பது. இதெல்லாம்
ரெண்டு வகையாக திருவிக்கா காட்டியது போல காட்டினால் அதனை சொல்ல வேண்டும். அதை அவர் விரிவாக பேசுவார். செப்பினும் வினாவினும் சினை முதற் கிளவி, இது ஒரு இன்றியமையாத ஒரு நூற்பாடு. சினைக்கிழவி முதற்கிழவி. முதற்கிழவிங்கிறது என் உடம்பு காய்கிறது என்று சொன்னால் உடம்பு அது முதற்கிழவி. என் கை வலிக்கிறது அப்படின்னு சொன்னா சினைக்கிழவி. ஆனா சமயத்துல சினையே கூட முதலாயிடும். எப்படின்னு கேட்டா, கையும் நொந்தது விரலும் நொந்ததுன்னு சொல்லுகிற போது விரல் சினைக்கிழவி, கை முதற்கிழவி. அதே போலதான் தலை வலிக்கிறது சினைக்கிழவி. என் தலையில் முடி உறைந்து விட்டது, அது முடி சினைக்கிழவி, தலை இப்போ முதற்கிழவி. அதனால தொடர்ல எங்க எந்த பொருள் வருகிறதுன்னு பார்க்கணும். செப்பினும் வினாவினும் சினை முதற் கிழவிக்கு அப்பொருளாகும் உரல் துணை பொருளே. ஒரு சினைக்கிழவி சொன்னா அதற்கு சினைக்கிழவியே ஓமையாக சொல்லணும். ஒரு முதற்கிழவி எடுத்து அதற்கு ஒரு வினை கொடுத்தால் முதற்கிழவியே கொடுக்கணும், மாற்றி கொடுக்க கூடாது. இவள் கண்ணை விட இவள் காது பெரியதுன்னு சொல்லக்கூடாது. இவள் கண்ணை விட அவள் கண் பெருசு, இவனுடைய தலையை விட அவனுடைய தலை பெருசு. இதெல்லாம் சினைக்கிழவி. சினைக்கிழவிக்கு சினைக்கிழவி. எங்கள் அரசனை விட உங்கள் அரசன் சிறந்தவன் இல்லை, இது முதற்கிழவிக்கு முதற்கிழவி. அதனால இவ்வாறு சினைக்கிழவிக்கு சினைக்கிழவியை சொல்ல வேண்டும், முதற்கிழவிக்கு முதற்கிழவியை உணர்ச்சியாக சொல்ல வேண்டும். வேறுபடுத்தி காட்டுகிற போது உணர்ச்சி வேறுபாடு. உரல் துணை பொருளே. வேறுபடுத்தி காட்டுகின்ற போது சினைக்கிழவிக்கு சினைக்கிழவியும் முதற்கிழவிக்கு முதற்கிழவியும் வரும். சினை என்பது உறுப்பு என்று பொருள். இப்ப அதுல பார்த்தோம். அதுல ஒரு இடம் பாருங்க, இந்த இடம் அருமையான ஒரு பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள்லாம் இதெல்லாம் செய்யுள்ளாம் எழுதுறாங்க. செய்யுங்கிறது ஒரு நுட்பமான ஒரு மொழி. அதை கையாளுகிற போது அதனுடைய அறிவு நுட்பமெல்லாம் அதில் புலப்படும். எங்கும் ஒரு சிறு பிழையும் கூட புகுந்து விடக்கூடாது. இப்ப இந்த செய்யுளை சொல்றேன் பாருங்க. நீங்க அடிக்கடி நீங்க இந்த செய்யுளை நீங்கள் பல இடங்கள்ல எடுத்து கூட காட்டலாம். பட்டினப்பாலை என்று ஒரு அறியாத ஒரு பேர் இலக்கியம். அந்த இலக்கியத்தை பாடிய புலவன் கடியலூர் உருத்தரங்கண்ணனார் என்ற பெரும் புலவர். சோழன் கரிகார் பெருவரத்தான் காலத்தில் பட்டினப்பாலை இயக்கப்பட்டது. பட்டினப்பாலை ஒரு அகப்பாடு. அதுல கடைசியில 2 வரியில முடிச்சாம் பாருங்க அந்த பாட்டை. அந்த பெண்ணு, நான் என்னுடைய மனைவியை விட்டுட்டெல்லாம் நான் வர முடியாதுயா, அவ பாவம் அழுவுறா, நான் போய் பொருள் தேடணும்னு எல்லாம் போக வேண்டியதில்லை, நீ காவிரி பட்டினத்தையே என்கிட்ட கொடுத்தா கூட சரி, நான் அதுக்காக வரமாட்டேன், என்னுடைய மனைவியை விட்டு விட்டு வாரேன் வயல்களை ஒழிய இந்த பெண்ணை விட்டு விட்டு என்னுடைய மனைவியை விட்டு விட்டு நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் போது அந்த பாட்டை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறான்னா, வேலினும் வெய்ய காணும், நான் பொருள் தேடுவதற்காக இவளை விட்டு நான் பிரிந்து வந்தேனே, ஆனால் காட்டு வழியில போகணும், சித்திரை மாச வெயில் அதை பார்க்கணும், அந்த கொடும் சுரம் எப்படி இருக்கும் என்றால் வேலினும் வெய்ய. அந்த கரிகார் பெருவளத்தான் போர்க்களத்துல கையில ஏந்திய வேலை விட கொடியது, வதைப்பது. சரி, நான் இங்கே இருந்தேன்னா அது எப்படிப்பட்டது? அவன் கோலினும் தண்ணிய கடமன் தோளே. இவருடைய தோள்களோடு நான் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்றால், அவன் கையில வைத்து குடிகளை காப்பதற்காக வைத்திருக்கிற செங்கோலை விட குளிர்ந்தது. ஒருத்தன் கையில் இருக்கிற 2 பொருளையும் சொல்றான் பாருங்க, அருமையான ஒரு ஓமை. அவன் கையில் இருக்கிற வேலை விட காடு கடுமையானது, அதே போல அவன் கையில் இருக்கக்கூடிய செங்கோலை விட குளிர்ந்தது இவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்வு. இந்த மாதிரி ஓமைகளை கடியலூர் உருத்தரங்கண்ணனார் சொல்லியிருக்கிறாரு. ஔவையார் சொல்லுவார், யானையை பத்தி சொல்லும் போது சொல்லுவாரு,
இந்த யானையை கொண்டு போய் ஆற்றுல போட்டு குளிப்பாட்டும் போது சுற்றி இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் தண்ணியை வாரி தெளிக்கிறாங்க. யானை அப்படியே படுத்திருக்கு, அது ஒன்றும் பண்ணல. சிறுவர்களோட கொஞ்சம் விளையாட கூட செய்து புஷ்ன்னு அடிக்குது தண்ணி எடுத்து. ஆனா அதே யானை போர்க்களத்துல புகுந்தா பந்தாடுது எல்லாரையும். அது போல அதியமான் என்பவன் என்னை போன்ற புலவர்களுக்கெல்லாம் இந்த சிறுவர் கண்ட யானையை போல இருக்கிறான். அதே சமயத்துல அதியமான் பகைவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறான்னா போர்க்களத்துல புகுந்த யானை போல இருக்கிறான்னு ஒரே பொருளை அப்படி இரண்டுக்கும் மடித்து ஓவி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை ஔவையாரிடம் தான் பார்க்கிறோம் புறநானூற்றுல. அதை இந்த அடி இந்த இந்த பட்டினப்பாளையில வரக்கூடிய இந்த அடி மிகச்சிறந்த ஒரு இலக்கிய அணியாக விளங்குகின்ற ஒரு அடியாகும். ஏலினும் வெய்ய காணும் அவன் கோலினும் தண்ணிய கடமன் தோளே அப்படின்னு பாட்டை முடிக்கிறார் பட்டினப்பாளைய. இப்பேற்பட்ட ஒரு பட்டினப்பாளையை இயற்றிய அந்த புலவனுக்கு திருமாவளவன் என்ன செய்கிறான், 16 கால் மண்டபம் ஒண்ணு கட்டி அதுல இந்த பாட்டை அரங்கேற்றி 16,100,000 பொன்னை பரிசாக கொடுக்குறான். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொண்ணா கொடுக்க உருட்டுறான். தேங்காய் பொன் தேங்காய். அப்பேற்பட்ட ஒரு பெரும் புலவனை அவ்வளவு பெரும் கொடை கொண்டு ஆதரித்ததை கூட நாம பாராட்ட வேண்டியதில்லை. பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டுல மாரவர்மன் குலசேகரன் சோழ நாட்டை நோக்கி படையெடுத்து வர்றான். எத்தனையோ 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கரிகாலெல்லாம் போய் சேர்ந்துட்டான், கரியலூர் உருத்திரங்கண்ணெல்லாம் போய் சேர்ந்துட்டான். உள்ளார வர்றான், திருச்சி மாவட்டத்துக்குள்ளார பூந்துட்டான். அடி நொறுக்கு எல்லா மண்டபத்தையும் உட தூளா நொறுக்கி இருந்துட்டான். ஒரு அந்த கரியலூர் உருத்திரங்கண்ணன் பட்டினப்பாலையை அரங்கேற்றிய அந்த மண்டபத்துக்கு வந்தவுடனே அங்க எழுதி இருக்கிறத பார்த்தான். இந்த மண்டபம் கரியலூர் உருத்திரங்கண்ணன் என்பவன் பட்டினப்பாலை இயற்றும் போது அதற்காக விடப்பட்ட மண்டபம், கட்டப்பட்ட மண்டபம் அப்படின்னு ஒண்ணு மாரவர்மன் சொன்னான். கை வைக்காது, இது புலவனுக்கு கொடுக்கப்பட்ட, அதுவும் பட்டினப்பாலை அரங்கேறிய மண்டபம், இதை தொடாத அப்படின்னு. அது திருவள்ளரைங்கிற கோயில்ல அந்த கல்வெட்டு இருக்கு. நான் போய் படிச்சேன் அந்த கல்வெட்டை. என்ன எழுதியிருக்குன்னு கேட்டா, நெறியால் விடுத்த தூண் 16மே அங்க நின்றனது. அந்த 16 கால் மண்டபம் மட்டும் அங்க நின்று. பெரியார் தலைவர் தொடை செய்ய மாறும் வெகுண்டது ஒன்றும் சரியான் பட்டினப்பாலைக்கென்று நெறியால் விடுத்த தூண் 16மே அங்க நின்றன. அந்த 16 கால் மண்டபம் மட்டும்தான் அங்க நின்று. மற்றதெல்லாம் ஒடிச்சுட்டான்னு சொன்னாங்க. என்ன வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு எழுதக்கூடியது இந்த பகுதியை பல இடங்களில் விட்டு விடுகிறார்களேங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கிறது. சரி, இதெல்லாம் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகுமாக. சரி, அடுத்தது இது ரொம்ப இன்றியமையாத ஒரு நூற்பா, 17வது நூற்பா என்று நான் கருதுகிறேன். தகுதியும் வழக்கும் தடீன ஒழுகும். இந்த பாடம் சொல்லும் போது சரி, படிக்கும் போது கழினன்னு படிக்க கூடாது. கழி அது நீட்டணுங்கிறதுக்காக தான் இந்த இகரம். இந்த இகரத்தை தனியா வைக்க கூடாது. கழின ஒழுகும் இங்கே வரக்கூடாது, எழுதும்போது வரணும். அவற்றின் இனக்குறில் குறியேனாரு நன்னூடார். அதாவது என்ற நெடில் ஏடும் அளவிடும் அவற்றின் இனக்குறில் குறிய, அது நீண்டதற்கு அடையாளமாக அந்த குறில் எடுத்து அங்க எழுதப்படும்னாரு. அதனால தழீன ஒழுகும், தகுதியும் வழக்கும் தழீன ஒழுகும், தழீன ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலைகிறது. அதாவது ஒரு பொருளை பற்றி சொல்லுவதற்குரிய சொல்லுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுங்க, அதை மாற்றி வேறு சொல் சொல்லலாம். அவ்வாறு தகுதி என்று கருதி தகுதியான வேறு ஒரு சொல்லால் வழங்குவது ஒரு மரபு. எப்படி என்று கேட்டா, அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லுவது பொது வழக்கு. இந்த சொல்லுக்கு இருக்கு பாருங்க, இந்த சொல்வதிலேயே ஒருத்தருடைய உணர்ச்சி, அவனுடைய மனநிலை எல்லாம் புரிஞ்சிடும். அவர் இறந்தார் என்று சொல்லுவது இயல்பாக சொல்லுவது. அவர் துறக்கம் புகுந்தார் என்று சொல்லுவது அவர் ரொம்ப உயர்வாக தெரிந்து சொல்லுவது. அவர் இறைவனுடைய திருவடி அடைந்தார் என்று சொல்வது உயர்வான சொல். அவன் மண்டையை போட்டான்னா அது இழிவானது. செத்து தொலைஞ்சான்னா அது ரொம்ப இழிவானது.
அதாவது மனிதனுடைய உவப்பும் மகிழ்ச்சியும் அதே போல கசப்பும் ஆகிய எல்லா உணர்ச்சிகளும் இப்படி சொற்கள் வெளிப்படும். அதனால செத்தாரை துஞ்சினார் என்று சொல்லுவது ஒரு வழக்கு. செத்தாரை துஞ்சினார் என்று சுடுகாட்ட நன்காடுன்னு சொல்லுவார். 17வது நூற்பா தகுதியும் வழக்கும் தடியின ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இரவே. 2 செய்திகளை சொல்றார். தகுதி என்று ஒன்று, வழக்கு என்று ஒன்று. தகுதி இல்லாதவனை தகுதியான சொல்லார் சொல்லுதல் தகுதி. வழக்குல காரணம் இல்லாமல் வருவது வழக்கு. இந்த இரண்டையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிறார். எப்படி? இறந்தார் என்பது பொதுநிலை வழக்கு. பொதுவா யாரும் இறந்து போய்விட்டா இறந்தார் என்று சொல்லுவது அதுல ஒன்றும் தவறு இல்லை. இறந்தார் என்பது ரொம்ப பெரிய பாராட்டும் இல்லை, அதுல வசையும் இல்லை, இயல்பான ஒரு வழக்கு. ஆனா அப்படி இறந்தார்னு சொல்லாம அவர் வானுலகம் புகுந்தார் என்று சொன்னா ரொம்ப பாராட்டு மதிப்பா சொல்லுவது. இது இறந்தார் செத்தார் என்று சொல்லுவதை விட, இறந்தார் என்று சொல்லுவதை விட வானுலகம் புகுந்தார், இயற்கை எய்தினார் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு தகுதி அல்ல என்று சிலவற்றை விலக்கிவிட்டு தகுதியான வேறு சொல்லாது சொல்றது. செத்தார் இறந்தார் என்று சொல்லாமல் வானுலகம் புகுந்தார், மோட்சத்துக்கு போயிட்டார் இதெல்லாம் சொல்லுவது எல்லாம் தகுதி என்று சொல்லப்படும். அதே போல வழக்குங்கிறது காரணம் இல்லாம வழங்கி வருவது. ஒருவரோட 2 ஆடுகள் இருந்தன, 2 வெள்ளாடு இருக்குன்னா போய் பார்த்தா 2ம் கருப்பா இருக்கு. கருப்பாட்டை வெள்ளாடு என்று சொல்லுவது ஒரு வழக்கு, காரணம் இல்லாமல் வருவது வழக்கு. இவ்வாறு சொல்லுவதையெல்லாம் பிழை என்று நீக்கி விடாதீர்கள் என்கிறார் தொல்காப்பியர். வரைநிலை இலவே இவற்றையெல்லாம் நீக்கப்படா, இவற்றையெல்லாம் மொழிக்கண் உள்ளவை, இவையெல்லாம் மரபு பற்றி வருவன, உணர்ச்சி பற்றி வருவன. தகுதிங்கிறது உணர்ச்சி பற்றி வருவது, வழக்கு என்பது காரணம் இல்லாம மரபு பற்றி வருவது. இந்த இரண்டையும் அதுல சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே போல அடுப்பு பொடைய சேனாவரையர் ஒரு குறிப்பு சொன்னார் இந்த இடத்துல. அடுப்பு பொடை இருக்குல்ல, பொடைன்னு சொல்றது வழக்கம். இது அடுப்பு புடையை நீ எடுப்பு அடுப்புக்கு மேலம்மா அப்படி சொல்லுவது ஒரு வழக்கு, வழக்கு பற்றி வருவது அப்படின்னு. அடுத்தது ஒரு இனிமையாக நல்ல அழகான ஒரு நூல்பா. இது எப்படி தொல்காப்பியருக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் பார்த்திருக்கிறார, பார்க்க முடிஞ்சிருக்கு பாருங்க. இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர்ப்படை வழக்காரங்கள் செய்யுளாரே. அதாவது ஒரு பொருள்ல ஒன்றுதான் இருக்கும், 2 கிடையாது. நிலாவில் 2 இருக்கா, சூரியன்ல 2 இருக்கா, ஒண்ணுதான். அதை வேறுபடுத்தி சொல்லுங்கிற தேவையில்லை. ஆனா வேறுபடுத்தி சொல்லுவதுங்கிறது செய்யுள்ள வரும். எப்படின்னு கேட்டா, செஞ்ஞாயிறு காலையில் தோன்றிச்சு அப்படின்னு வழக்கில் பேசுவதில்லை. சூரியன் வந்தாங்க, காலையில சூரியன் வந்தது, அவ்வளவுதான். ஆனா செய்யுள் எழுதுகிற போது செஞ்ஞாயிறு வெண்திங்கள் வெண்திங்கள் வந்தது அப்படின்னா அடைமொழி. வெண்திங்கள்னா அப்ப கருந்திங்கள்னு ஒண்ணு இருக்கா? செஞ்ஞாயிறுனா கருஞாயிறுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. இனச்சுட்டு இல்லை, இனச்சுட்டு இல்லா பண்பு ஒரு பெயர் கொடை. இனச்சுட்டு இல்லாத ஒன்றை வேறு ஒரு பண்பு இருப்பது போல சொல்லுதல் வழக்காரல்ல செய்யுளாரு. வழக்கில் வராது, இப்படி யாரும் சொல்வதில்லை. ஆனா செய்யுள்ள வரும். நீல மயில் அப்படின்னு செய்யுள்ள எழுதலாம். மயில் நீளமா தான் இருக்குங்கிறது இயல்பு. மயில்னு சொன்னாலே போதும், நீல மயில் அப்படின்னா அது போல அது செய்யுள்ள இவ்வாறெல்லாம் அழகிற்காக, ஒரு பொருளை சிறப்பிப்பதற்காக, இனச்சுட்டு இல்லாவிட்டாலும் கூட, 2 பொருள் இல்லாவிட்டாலும் கூட அவ்வாறு சொல்லுவது ஒரு மரபு என்று இதை கூட விடாம எடுத்து ஒரு இலக்கணப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அடுத்தது பல சமயங்களில் நாம் பிழையாக எழுதுவதை இங்கே பார்க்கிறோம். அப்ப செஞ்ஞாயிற்று நிலவு வேண்டினும் வெண்திங்களுள் வெயில் வேண்டினும் விளைப்பார் அப்படின்னு புறநானூற்றுல சொல்லப்போம்.
38வது புறநானூற்று பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீ என்னப்பா பெரிய அரசன், உனக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல், விஞ்ஞானத்தில் நிலவு வேண்டும் என்றாலும் நீ கொண்டு வருவாய், விஞ்ஞானத்திலே நிலவை கொண்டு வருவாய், அதே போல வெண்திங்களில் வெயிலை கொண்டு வருவாய். நீ செஞ்ஞாயிறு வெண்திங்கள் எல்லாம் செய்யுள்ளதான் வரும், பேச்சு வழக்கில் வராது. அதைத்தான் சொன்னார். அருமையாக புறநானூற்று 38வது பாட்டில் அதனை எடுத்து விளக்கி இருக்கிறார். அடுத்தது, இப்ப இயற்கை பொருள் செயற்கை பொருள் 2 பொருள் இருக்கு. அதை பற்றி பேசும்போது எப்படி விலை கொடுத்து சொல்லுவது? இயற்கை பொருளை இற்றன கிளத்தல். நீர் அப்படிங்கிறது இயற்கை பொருள், தீங்கிறது இயற்கை பொருள், மண்ங்கிறது இயற்கை பொருள், நிலம்ங்கிறது இயற்கை பொருள். இந்த இயற்கை பொருளை பற்றி சொல்லுகிற போது இற்று இத்தன்மை மட்டும் சொல்லணும். இந்த தன்மை உடையது. நிலம் கெட்டியா இருக்கு, நிலம் கெட்டியானது, நீர் குளிர்ந்தது, இதெல்லாம் அதனுடைய தன்மையை சொல்றது. நீர் குளிர்ந்தது, நெருப்பு சுடுவது, சுடுகிறது அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா செயற்கை பொருளை ஆக்கமுடு கூறல், செயற்கை பொருளை இப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி? ஒருத்தர் கரடு முரடா இருக்கக்கூடிய நிலத்தை கடுமையா உடைச்சு உழுது ஏர்முனையை செலுத்தி அந்த கூரிய கொழுவை அங்கங்கெல்லாம் அழுத்தி உழுது பக்குவமாக்கிட்டான். இப்ப நிலம் வளமாயிற்று, ஆயிற்றுன்னு சொல்லணும். ஏற்கனவே நிலம் வளமா இருந்தா நிலம் வளமானதுன்னு சொல்லலாம். இப்ப வளம் ஆயிற்றுன்னு சொல்லணும். செயற்கை பொருளை ஆக்கமுடு கூறல். தண்ணி சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம், அதே ஒரு பிழை தானே. தண்ணீர் எப்படி சூடாகும்? முதல்ல தண்ணீரா இருந்தது, குளிர்ந்த நீரா இருந்தது, இப்ப சூடாகி விட்டது. அது செயற்கை ஆகிவிட்டதுனால ஆக்கமுடு கூறல். நீர் சூடாயிற்று, நீர் குளிர்ந்து, நீர் குளிர்ச்சி பெற்றது என்றெல்லாம் ஆக்கமுடு சொல்லு. செயற்கை பொருளை ஆக்கமுடு கூறல். ஆக்கம் தானே காரண முதற்று. அப்படி ஆக்கம் சொல்லுகிற போது காரணத்தை குறித்து சொல்லணும். எதனால இப்படி ஆச்சுங்கிறது சொல்லணும். எப்படி என்றால், கடுக்கலந்த எண்ணெய் பெற்றமையினால் மயிர் நல்ல ஆயினங்கிறது கண்டிப்பா வரணும். அது ஆக்கமுடு கூறல். அப்புறம் காரணக்கிழவி குறித்து சொல்றது, காரண முதற்று. ஏன் மயிர் நல்ல எப்படி கருமையாச்சு? மயிர் கருமையாச்சுங்கிறது செயற்கை பொருளை ஆக்கமுடு கூறல். அது எப்படி ஆச்சு என்றால், கடுக்காயினுடைய தூளை நல்லெண்ணெயில கலந்து பூசியதுனால இந்த மயிர் நல்லதாயிற்று அப்படின்னா காரணம் சொல்றாங்க. அதனால காரணத்தோடு வரும் ஆக்கக்கிழவி. அதனால இயற்கை பொருளை இற்றன கிளத்தல். அது இத்தன்மைக்குன்னு எந்த விதமான சேர்க்கையும் இல்லாமல் சொல்லணும். நிலம் வலிது, நீர் தண்ணிது, காற்று குளிர்ச்சி உடையது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனா செயற்கையா ஏதாவது அதுல செய்யப்பட்டால் அதற்கு ஆக்கக்கிழவி குறித்து சொல்லுவோம். எப்படி? நிலம் வலிதாயிற்று, நீர் சுடுவதாயிற்று என்று சொல்லுவோம். அந்த ஆக்கக்கிழவிக்கு ஒரு காரணம் கொடுத்து சொல்லுவது உண்டு, காரணக்கிழவியும் உண்டு. எப்படி என்றால், உழுதனால் நிலம் நல்லதாயிற்று, நிலம் விளைவதாயிற்று, எரு பெய்து இளங்களை கட்டமையால் நீர்கால் யாத்தமையால் நிலம் நல்லதாயிற்று, எரு போட்டதுனால நிலம் நல்லதாயிற்று, காரணக்கிழவியோடு சொல்லுவது ஆகும். அடுத்தது, அப்படிதான் காரணக்கிழவி குறிச்சுதான் சொல்லணுமா அப்படின்னா, அட இல்லாமலும் சொல்லலாங்க அப்படிங்கிறது ஒரு நூற்பா. எப்படி என்றால், ஆக்கக்கிழவி காரணமின்றியும் போக்கி சென்ற வழக்கினுள்ளே, வழக்குல பேசுகிற போது காரணம் இல்லாமலும் சொல்லலாம். இப்ப நிலம் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லலாம், எதனாலன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆனா செந்தூரில் சொல்லுகிற போது காரணம் பெற்றே சொல்ல வேண்டும். எரு பெய்ததனால் நிலம் நன்றாயிற்றுன்னு செய்யுள்ள சொல்லும் போது அப்படி சொல்லுவோம். அதனால எந்த
செய்யுள் மொழிக்கென்று ஒரு இலக்கணம், பேச்சு மொழிக்கென்று ஒரு இலக்கணம். பேச்சு மொழியில எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, செய்யுளில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இருந்தார். பெரிகனை நோக்கி இலை நோக்கி கண் சேர்ந்தார் அப்படின்னு கலித்தொகையில வருது. அது காரணக்கிழமையை தெளிவாக சொல்லுவது. இந்த பெண்ணுக்கு காதல்னு சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்ன உடனே இந்த பெற்றோர் தந்தையும் தமையன்மாரும் ஆளுக்கு ஒரு வில்ல கையில எடுத்தான், அம்பை எடுத்தான். அந்த பயலை என்ன பண்றான் பாரு அப்படின்னு துடிச்சான். இந்த இடத்துல காரண கேள்வி இல்லை. அவன் எதனால கோபம் வந்தது? அவன் கொண்ட காதலால், அவன் தன் வீட்டு பெண்ணை விரும்பியதால் அப்படின்னு ஒரு காரண கிளவி உண்டு. அதனால காரண கிளவி வருவது செய்யுள்ள கண்டிப்பாக வர வேண்டும், பேச்சு வழக்கில் அது தேவையில்லை. தெளிவா அந்த அவனோட கோபம் வந்துருச்சியா அப்படின்னு சொன்னா போதும். அதுதான் பேச்சுக்கு இலக்கணத்துக்குரிய பிரிவு. அடுத்தது பால்மயக்குற்ற ஐயக்கிழவி தானறி பொருள்வையும் தன்மை கூறல். அப்படின்னா ஒரு இருட்டுல ஒரு கம்பம் நிக்குது, அப்படிதான் அசையறது மாதிரியும் தெரியுது. உடனே அங்க நிக்கிறவன் ஆனா பெண்ணான்னு கேட்க கூடாது. நிக்கிறவன் சொல்லிவிட்டு அப்புறம் பெண்ணான்னு என்ன பொருள்? நிக்கிறவன் ஆனா பெண்ணான்னு கேட்க முடியாது. அங்க நிக்கிறவன் ஆனா பெண்ணானும் கேட்க முடியாது. அப்ப என்ன பண்றது? அங்கே நிற்பவர் ஆனா பெண்ணான்னு தன்மை கொடுத்து சொல்லணும். ஆண்மகனுள்ளோ பெண்டாட்டிகளோ அகுதோ தோன்றுவா தன்மை கொடுத்துருங்க. அங்கே நிற்பவன் ஆனான்னு கேட்கக்கூடாது. அதே சந்தேகமா இருக்கும்போது எப்படி கேட்கறது? அதனால நிற்பவன் ஆனா பெண்ணான்னு கேட்க முடியாது, நிற்பவர் ஆனா பெண்ணான்னு கேட்க முடியாது. நிற்பவர் ஆனா பெண்ணான்னு கேளு. பொதுவா கலர்பால் கொடுத்துட்டா சரியா போச்சு என்று சொன்னார். அதே போல ஒன்றோ பலவோ செய்புக்க பெற்றம், அதே போல ஒன்றோ பலவோன்னு சொல்றோம். பெற்றம்னா பசு. அங்க இருக்கிற அங்க வந்த மாடு ஒன்னா பலவா அப்படின்னு கேட்கக்கூடாது. மாடுன்னா ஒருமை தானே, மாடுகள்னா பன்மை. அங்க வந்த மாடுகள் ஒன்றா பலவான்னு கேட்க முடியாது. அதனால ஒன்றோ பலவோ செய்துக்க பெற்றம் இல்லை, ஒன்றா பலவா வந்த மாடு என்று கேட்கும் என்று இவ்வாறு கேட்க வேண்டும் என்பதனை சொன்னார். அதனால மொழி இலக்கணத்தை சொல்லு இலக்கணத்தை அந்த பெயரும் வினையும் இந்த பொருந்தக்கூடிய இந்த பொருத்தப்பாட்டை எந்த விதமான பார்ப்புற்றமும் இல்லாமல் தெளிவாக காட்டக்கு தொடங்கி ஏறத்தாழ சரியாக 23 நூற்பாக்கள்ல இதுவரையில சொல்லி முடித்திருக்கிறார் தொல்காப்பியர். தொடர்ந்து சொல்ல போகிறார். எஞ்சிய பகுதிகளை தொடர்ந்து பிறகு அடுத்த வகுப்புல சேர்ப்போம். இந்த பகுதியை நன்றாக நினைவு. சொல்லதிகாரம் படிக்க ரொம்ப சுவையானது. எழுத்ததிகாரத்தை கொண்டு போய் நாம இலக்கியத்துல பொருத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் குறைவாக இருக்கு. சொல்லதிகாரத்துல இலக்கியத்தோடு பொருத்த ரொம்ப இன்பம் பயக்கும். இந்த சொல்லதிகாரத்திற்கு விளக்க உரை எழுதியவர் தான் இலக்கண கடலாக அந்த காலத்துல விளங்கிய பூவராகம் பிள்ளை அவர்கள். அந்த பூவராகம் பிள்ளை அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இந்த தொல்காப்பியத்தை பாடம் சொன்னார். அவர் விட்டுட்டு போன அந்த இடத்துல போய் அதற்கு பிறகு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து 3 ஆண்டுகள் பாடம் சொல்லியிருக்கிறேன். அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பேரு. எப்பேற்பட்ட பெருங்கடல் பூராகும் இல்லை. ஒரு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மேல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு பல்கலைக்கழகத்திற்கு வந்து அப்படி பாடம் சொன்ன ஒரு பெருமகன் அவர். தொல்காப்பிய கடல் அவரு தான் அப்படி சொல்லுவோம். இப்ப இந்த கடல்ங்கிறது எல்லாரும் வச்சுக்கிறான். அவருக்கு பெரிய தமிழ் கடல்ங்கிறான். கேட்டா உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் அவருக்கு தெரியுங்கிறான். அது மாதிரி எல்லாம் மறைநடிகை படிச்சாரு. அவர் 18வது வயதுல நாட்டில் எழுதுகிற போது யான் என்னுடைய இந்த 18ஆம் அகவையில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் இவற்றுக்கு அமைந்த பழைய உரைகள் 10 பாட்டு 8 தொகை இவற்றுக்கு லட்சணார்த்தினியர் உரை பிறகு கீழ்கணக்கு முதலான நூல்கள் சைவ சமய சாத்திரங்கள் தோத்திர நூல்கள் ஆகியவற்றையெல்லாம் முற்ற கற்று நெட்டுதி செய்து முடித்தேன்னு எழுதுகிறார். அது கடல். எல்லாருக்கும் இந்த ஆசை வந்துருச்சு. இப்ப மறைநடிகை மாதிரி நம்ம தன்னை நினைச்சுக்கிறது. அது மாதிரியான ஒரு குற்றம் எல்லாம் வரக்கூடாது.
அது கூட இலக்கணம் சொல்றார். எந்தெந்த இடத்துல ஒரு மனிதன் தன்னை புகழ்ந்துக்கலாம்னா, மண்ணுடைய மன்றத்து ஓலை சூழ்ச்சியும் தன்னுடைய ஆற்றல் உணராரிடையும் தன்னை மறுதலை படித்த காலம். இந்த 3 இடத்துலதான் ஒருத்தன் தன்னை பற்றி ஒரு அறிமுகமாக ஒரு புகழ்ச்சியாக சொல்லிக் கொள்ளலாம். பிறத்தையும் அவையில தன்னை படித்தான்னா நான் யார் தெரியுமா, என்னுடைய புலமை தெரியுமான்னு சொல்லலாம். என்னுடைய மன்றத்து ஓலை சூழ்ச்சியும் தன்னுடைய ஆற்றல் பிற உணராரிடையும் தன்னை மறுதலை படித்த காலம். இந்த 3 இடத்துல சான்ற புகழ்கள் தகும் புலவோர்கேன்னு சொன்னோம். அதனால அப்பேற்பட்ட பெரும் சிங்கங்கள்லாம் தமிழை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் வேறு வகையான எந்த பெருமையும் அவர்கள் நாடலை. பதவி, பட்டம், பணம் எல்லாம் எதுவும் வேண்டது. அவர்கள் இருந்த வீடுகள்லாம் கூட இன்றைக்கெல்லாம் சிதைந்து கொடுக்கிறார். அவர்களுடைய நினைவெல்லாம் நாம கூற வேண்டும். ஊராகம்பிள்ளையுடைய நினைவுனால நாம நினைச்சு பார்க்கணும். இப்படி ஒரு தமிழன் வாழ்ந்திருக்கிறான். தொல்காப்பியர் பெரியவரை அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. சேனாவரையர் உரை எழுதினாரு. அந்த சேனாவரையத்துக்கு ஒரு உரை எழுதினாரு ஊராகம், 120 பக்கம். எங்கேயும் கிடையாது, அது இல்லை. ஒரே ஒரு முறை செய்ய சித்தாந்த நூறு பதிப்பு கிடையாது, அச்சு போட்டுது, அதோடு விட்டுடுச்சு. ஏன்னு கேட்டா பின்னாடி அதை இணைச்சா யாரும் ஒன்றும் படிக்கிறது இல்லை, செலவு வேற அதிகமாகுதுன்னு செலவு யாரும் அச்சு போடும்போது அந்த 120 பக்கத்தை அச்சு போடலை. நான் தான் அதை வச்சு படிச்சுட்டு அதை எடுத்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்ன கேட்டாங்க, நீங்க அதை அச்சு போட்டு கொடுக்க கூடாதாங்க. சரி, அச்சு போட்டுடலாம். 1000 படிகள் அச்சு போட்டால் எத்தனை பேர் வாங்குவாங்க? 3 பேர் வாங்குவான். காட்சி பேரையே நான் என்ன பண்றது? அது போலியும் வெளியில சேராது. அதனால பாடங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் பூவராகம்பிள்ளை கருத்தெல்லாம் அதில் வந்துருக்கு. பின்னால வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் பூவராகம்பிள்ளையினுடைய செய்திகளை எல்லாம் நான் சொல்ல போறேன். அந்த இடங்கள்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளுவர்கள் எனக்கு தெரியும். அதனால அதை சொல்லிக்கொண்டு இது யாரும் கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனுகிறேன். நன்றி, வணக்கம்.